the Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Hi everyone, this is Didi here. So Feb 10th Amazon Prime video la Mahan varudhu. நிறைய மொழிகள்ல வருது. So I don't think a better time we can catch all these wonderful people together. So I'm very excited to have the director and the brilliant cast of Mahan. Sir, வணக்கம் sir. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ சார், நீங்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நிறைய விஷயங்களை அவங்கள பற்றி சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்போ இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது இவங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள் சொல்லணும். இவர்கிட்ட இதுதான் பயங்கரமான விஷயம், அவர்கிட்ட அதான் பயங்கரமான விஷயம், என்ன சொல்லுங்க? பாபி கிட்ட பயங்கரமான விஷயம் அது வேண்டாம். வேணாம். Let's start with Bobby sir because Bobby is the Simha. Come on. சட்டை பாத்தீங்கன்னா இல்ல. ஓ கேட்டாங்களா? ஏன் அப்படி போட்டுருக்கீங்க கேட்டேன். சட்டையில என்ன பொம்மை, அதுல என்ன பேர் போறேன், கண்ணாடியை பார்த்துட்டு ஓகே வேணா சார் அப்படிலாம் பண்ணாதீங்க. சொல்லுங்க பாபி சிம்மா அவர்களே. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. see actually ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் இதெல்லாம் ரொம்ப குறைச்சலாக பண்ணுறதுக்காக. படம் வந்து என்னைக்கோ முடிச்சிருக்க வேண்டியது, பேண்டமிக்னால கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ 3 years எனக்கே வந்து மை ரிலீஸ், கடைசி ரிலீஸ் வந்து 3 years ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய படம் இந்த டைமில் இந்த படம் வருதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் மெயின்லி கார்த்திக்ஸ் மூவி அண்ட் த ஃபேக்ட் தட் த்ரூவோட நான் first time actually doing and such a nice thing and working with Bobby is like not even a friend, he's more like a brother, very talented actor. இங்க இல்லாதவங்க பத்தி நம்ம பேசணும் அவசியம் பத்தி நம்ம சொல்றோம். So it's really ஒரு கார்த்திகோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் அப்புறம் ஒரு ஹீரோயின், அது வில்லன் அப்படின்னு இருக்காது. maybe lot of characters will come together and யாருமே சோட போக மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு இந்த கேரக்டர் நல்லா தூக்கி நிற்கிது, இது தட்ஸ் அ ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ். ஸோ இதில் வந்து த்ரூவன்ற போது எனக்கு புரிஞ்சது இது ஓகே, இது எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்போ த்ரூவம் வந்தால் என்னோட காம்பினேஷனில் எப்படி இருக்கும், பேலன்ஸ் பண்ணுறது. நான் ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப படம் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் ரியலி குட் கார்த்திக், த வே யூ பேலன்ஸ் இட் இஸ் ஸோ குட் அண்ட் த வே ஹி இஸ் ப்ரொஜெக்டட் போத் ஆஃப் அஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கார்த்திக் வந்து நிறையா லைக் ரஜினி சார் படங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்காரு. ஸோ ஹீல் ஆல்வேஸ் ஐ திங்க் அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் சிலது இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆக்டரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ இஸ் அ கிங் இன் தட். ஐ ரியலி லைக் இட். லைக் பாபினா யூ கேன் டூ ஆல் திஸ் வித், முத்துனா இதெல்லாம் என்ன பண்ணலாம், தென் என்னன்னா லைக் தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட் இன் திஸ் திங். அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரொம்ப நல்ல ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது வந்து கதையில் வந்து ஒரு புது களமாகவும் இருக்கும். அந்த புது களத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து எஸ்பெஷலி இந்த கதையில் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக தோணுது. நீங்கள் அப்பா பையன்னு பார்க்கும்போது ஒரு கதையில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம். லைக் ஜஸ்டிஸ் கோபிநாத்தில் கூட நீ பி லாட் ஆஃப் அதெல்லாம். பட் ரியல் ஃபாதர் ரியல் சன்ற போது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் யூஸ்வலி அப்பா பையனா இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பையனாக இருக்கலாம், அப்பா மாறுறாரு, இல்லை அப்பாவுக்கு பையனா, வாட் எவர். ஸோ ஆக்சுவல் ஃபாதர் ஆக்சுவல் சன். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த இமோஷனல் அந்த கான்ஃப்ளிக்ட் அண்ட் இமோஷனல் எவ்ரி திங் அபவுட் இட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அவருக்கு, பாபிக்கு, த்ரூக்கு, எனக்கு, அவரோட பையனுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாருமே அப்பா பையன் தான் இப்படி தான் இருக்கும்ன்ற இதுவே பிரேக் பண்ண. லைக் நீங்கள் படம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப தட்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த், த வே இஸ் காட் இட். அண்ட் த ஃபேக்ட் தட் எல்லா சீன்ஸுமே அன்றைக்கி சொன்ன மாதிரி சேம் ரொம்ப ராவாக இருக்கும். அந்த ராவில் வந்து எங்கெல்லாம் கமர்ஷியலிசம் திணிக்கலாமோ, எங்கெல்லாம் ஒரு ஜோஷ் கொடுக்கலாம், எங்கெல்லாம் ஒரு இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தட். அண்ட் இட்ஸ் பின் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித். ரொம்ப சில் அவுட் இப்போ கூட பாருங்க, ரொம்ப he knows what he wants to say, very clear about everything. I loved working with him. It was like to take this opportunity to tell you, Karthik, really liked working with him. I love him. நம்ம ஷூட்டிங் இல்லாத டைம் நம்ம டீம் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். It's not a team, it's more like a family, and I've been welcomed into that family. Bobby is a permanent member of the family. அவங்களோட ஃபேமிலி ஒரு 20-25 people இருக்கிற ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலி வச்சிருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு ஃபேமிலி அப்படிங்க. Yeah. So that I really think பாபி பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு படத்துல என்ன சிங்கம் கர்ஜிக்குது. Bobby is a fantastic actor. You would have seen him from Jigirthanda. Something very different about him. The style இருக்கும், like the way he does a lot of roles and all that. And
எனக்கு வந்து ஐ திங்க் ஜிகர்தண்டா இஸ் டன் அ லாட் அண்ட் இஸ் டன் எல்லா படங்களும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் தரும் பிகாஸ் இஸ் கேரக்டர்ஸ் லைக் தட். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நாம வந்து யாரோ யோசிச்சோம் எல்லாருமே இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்லாம் யோசிக்கும் போது கடைசியில் கார்த்திக் ஹுசைன் ஐ திங்க் பாபி வில்லன் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ரோல். அதுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வேணும். எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அந்த கேரக்டருக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பந்தம் இருக்கும். அந்த பந்தம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இட் வாஸ் ஈவன் நடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை, ரொம்ப ரியலாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வி திங்க் நான் ஆக்சுவலி பாபி கிட்ட நான் வாடா போட பேச மாட்டேன். ஆனால் கேரக்டரில் வந்து நான் வாடா போட நிறைய சொல்லுவேன். கார்த்திக் அந்த வேணா அதை குறைச்சிக்கலாம். இட் பிகேம் லைக் தட், யூ நோ, ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் திங். அண்ட் அதுக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து என்னென்னோ ஒரு நடிகராக இருக்கும்போதுல நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். இந்த கேரக்டர் வந்து பாபி ஐ திங்க் ஹி இஸ் ரியலி லிவ்ட் இட். எனக்கு அது வெரி சர்ப்ரைஸ்ட். அவர் ஒரு இதுவும் மொட்டை அடித்து அந்த இதுக்கு அந்த கேரக்டருக்கு மாறி 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 நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு 20 வருஷம் நான் சொன்னேன் அந்த கதையோட இது வந்து ஒரு 20 வருஷம் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த சேஞ்ச் என்னென்னவோ நடக்கும். ஹி ஆக்சுவலி வில் சேஞ்ச். என் கேரக்டர் மாறுற மாதிரி பாபி கேரக்டர் மாறுறது உங்களுக்கு தெரியும். கண் முன்னாடியே யூ வில் நோட்டிஸ். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. லைக் இட் யூ கிளைமேக்ஸ் சீன் கிட்ட போகும்போதெல்லாம் த்ரில்லிங். இஸ் ரியலி டன் கிரேட் ஜாப். கிரேட் ஆக்டர். ரொம்ப ப்ரௌட் பாபி டு ஷேர் தி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. ரொம்ப 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 ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எவ்ரி ஷாட் வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ அந்த படத்துல நீங்க பிகாஸ் ஈ கேம் லேட் நோ அந்த இது பண்றபோது என்ன நினைச்சிருக்கீங்க, அந்த சேது வந்து இந்த சீன் பண்றபோது ஒவ்வொரு ஷாட் இஸ் சோ எக்ஸைட்டட் அபவுட் சினிமா. அந்த சீன்ல அதே நான் இதுக்கு வந்து திருப்பி வந்து அன்னியன் பண்ணும்போது ஒன்று பண்ணீங்க அப்போ வாட் வாஸ் யுவர் மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஈ டாக்ல. But all this aside, as a professional thing, I think is great. Not seen Bobby, நீங்க சினிமால அந்த மாதிரி பாபி பார்த்ததே கிடையாது. அவரோட காமிக் சென்ஸ், அவரோட நடிப்பு, he will do everybody. என்ன வந்து திருநெல்வேலி அல்வா ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பியர் அடிக்கிற ஷாட் மட்டும் தான், இட்லி பண்ணி சாப்பிட்ற ஷாட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். எவ்ரி ஷாட் he will do பக்கா. அண்ட் ரஜினி சார் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட ரஜினி சார் மாதிரி பண்ணுவாரு. கொஞ்சம் அவர் கூட தூங்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம், ஆனா இவர் தெரிய மாட்டாரு. அண்ட் அந்த சிகரெட் போட்டு பண்றது he'll do. ரஜினி சார் கூட மிஸ் பண்ணிடலாம். he will do correctly. he will do a talk and he'll be doing it. You and it's hilarious. and திடீர்னு பார்த்தா பிதாமகர் சூர்யா சிம்ரன் he'll be nothing like சூர்யா. எக்ஸாக்ட் ஒரு இது மிஸ் பண்ணாம முடிச்சு சிம்ரன் ஆடுறது பண்ணுவாரு. அண்ட் நான் எக்ஸாஜரேட் பண்ண அந்த ஸ்டெப் அப்படியே பண்ணுவாப்ல. he will do பரதநாட்டியம், he'll do everything. then he'll do one சிவாஜி மேக்ஸ் அவர் பண்றது பண்ணுவாரு everything. so he's such a talented guy. I kept telling him please அந்த மூட்ல வந்து ஏதாவது படம் பண்ணுங்க, அது வந்து நாங்களும் பார்க்கணும்ல. இல்ல கார்த்திக் புரியுது. இஸ் அமேசிங். இப்போ வந்து ரொம்ப அடக்கமா அவங்ககிட்ட வந்து இல்ல அவருக்கு ஆடியோ கரெக்ட் சொல்றீங்களா? ஆமா பாபி சலங்க ஏதாவது வேணுமா? இல்ல சலங்கல சிகரெட்ல சொல்லிட்டு இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் and he's such a joy. எனக்கு எப்பவுமே லைக் இஸ் ஆல்வேஸ் ஐ டோல்ட் யூ நோ இஸ் வெரி அந்த திடீர்னு ஒரு ஷார்ட் டெம்பர் ஒரு இது ஏதாவது இப்போ திடீர்னு டிவி உடைச்சா உடச்சிடுவார். ஹீல் தட் மூடி இல் டு தட் பட் ஒன் ஹார்ட் ஆஃப் கோல்ட். அங்கிருந்து இட் ஸ்டார்டட். ரெண்டு பேருக்குமே they got excited. so அவங்க ரெண்டு பேரும் வராங்கன்னு I got more excited because for a father son story, a real life father and son acting is itself a big thing to think. and it's so volatile but he's such a nice guy and it was lovely. ஆமா இதோட பயமா இருக்கு. volatile ஏரிமலை அந்த கடைசியா இருக்காரு எனக்கு கடைசியா இருக்காரு அப்படியே வந்து என்ன சொல்றது திரௌபதி சொல்லலாம். அது ரொம்ப பாவம். அவர் வந்து நம்ம டைரக்டர் டாக். ஓகே சரி அப்படியே போவாங்க. ஸோ சார் உங்ககிட்ட தான் அடுத்த கேள்வி. சார் சொன்னாரு நீங்க வந்துட்டு ஒரு இப்படி ஒரு அப்பா பையன் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது வேணுமா அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லிடுவேன் 10 வருஷம் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க எப்படி போகும்போது எப்படி போய் அவங்க கன்வின்ஸ் பண்ணீங்க? அண்ட் டிட் யூ ஹேவ் லைக் இப்படி பண்ண அப்படி இருந்ததா? இல்ல அதெல்லாம் தேவையில்ல, கதை சொன்னாலே கன்வின்ஸ் ஆயிடுவாரு அந்த மாதிரி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க? இல்ல எனக்கு வந்து இந்த மகான் ஸ்டோரியோட ஒரு பேஸ் வந்து ஒரு ஃபாதர் சன்னோட ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு லாங் பேக் வந்து ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. பட் ஐ டென்ட் டெவலப் ஆர் சம்திங். பட் நான் எனக்கு வந்து சியான் கூட படம் பண்ணுன்றது ரொம்ப நாள் இல்லை. பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல் தட். ஸோ முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். சியான் மீட் பண்ணி ஐயா அது இல்லடா ஒரு கதை சொன்னேன். மீட் பண்ணி ஒரு கதை சொல்லி பட் தென் ஸ்டார்ட். பட் தேர் வாஸ் ஃபியூ இயர்ஸ் பேக், அட்லீஸ்ட் ஒரு 5-6 years பேக் இருக்கும். ஸோ அப்போ வந்து த்ரூ வாஸ் நாட் இன் டு ஆக்டிங் அண்ட் த்ரூ வாஸ் ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்டடிங். ஸோ ஆமாம் ரேட்டில் இயர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் மற்ற படங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் லலித் சார் வந்துட்டு ஜியான் சாருக்கு ஸ்கிரிப்ட் இருக்காங்க கேட்டோம்னா
எனக்கு சடனாக வந்து அந்த ஃபாதர் சன் ஸ்டோரி அண்ட் நவ் பிகாஸ் த்ரூ இஸ் இன் டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு ரொம்ப அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் நடிக்க வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ டோல் தட்ஸ் அ ஃபாதர் சன் ஸ்டோரி, அது வந்து சாருக்கு ஓகேவான்னு. பட் தென் சார் சொன்ன மாதிரி தே செட் நோ, தே ஹவ் டிசைடட் நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 10 years நடிக்க வேணாம் அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ செட் ஓகே, கதையை வேணா கேட்டுட்டு டிசைன் பண்ணணும். தென் ஐ வெண்ட் அண்ட் மெட் தெம் அண்ட் தென் ஐ டோல் தி ஐடியா. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து இட் வாஸ் லைக் அன் ஐடியா. ஒரு ஒரு 20 minutes ரைட் பண்ணிட்டு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஐ திங்க் அங்கேருந்து இட் ஸ்டார்டட். 2 பேருக்குமே சியான் அண்ட் தென் த்ரூ வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே ஐ காட் ரியலி எக்ஸைட்டட் இன் டு த ஸ்டோரி. அண்ட் அப்பயும் நான் அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த ஒரு பேசிக் ஐடியா சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் டீட்டெயிலாக எழுத போகிறேன். ஸோ அப்போ நான் ஜிஆர்டியும் கேட்டேன், சார் ஏன்னா யூஸ்வலி எனக்கு வந்து என்னன்னா ஐ லவ் டு ரைட் அபவுட் மை ப்ரொட்டாகனிஸ்ட் ஆர் ஆல்வேஸ் கிரே. ஐ மீன் தேர்ஸ் நாட் ரொம்ப நல்லவன் அப்படின்னா எனக்கு போர் அடிக்கிறதுனால அது வந்து ரொம்ப கிரே கேட்டேன். ஸோ அதை நான் கேட்டேன், இது எனி ஒரு ஒண்ணுமே இல்லை, யூ ஜஸ்ட் ரைட் வாட் எவர் யூ திங்க் சொன்னாரு. அதுவும் எனக்கு பயங்கரமா ஸோ ஹி வாண்டட் இட் லைக் மோர். ஸோ இன்னும் வாட் எவர் எக்ஸ்ட்ரீம் யூ வாண்ட் ரைட் யூ ரைட் இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு பயங்கரமான ஒரு ரைட்டிங் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. ஸோ there is one, I mean, that great performer who is saying like you just don't even care whether இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இது பண்ணலாமான்னு நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, do what எழுதிட்டு வாங்கன்னு சொல்லும் போது you as a writer you get excited. அது பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸா இருக்கும்ல. So அந்த creative space it helped me a lot for this. So and then this story formed. அதுக்கப்புறம் it all got, so அப்புறம் எழுதும் போது தான் it also got other characters which we need. ரொம்ப முக்கியமான நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்ற மாதிரி தான் அப்புறம் மற்ற கேரக்டர்லாம் டெவலப் ஆச்சு. லைக் சிம்ரன் மேம் கேரக்டர், பாபியோட கேரக்டர். ஸோ மெயினாக வந்து இவங்க த்ரூ வந்து யூஸ் லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அரக்கன். He has that is so and the passionate and then he is like I think is very very ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு என்ன சொல்றது, நம்ம சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்தா இருப்பார் அவர். ஏன்னா வந்து an actor who is putting in so much thought process into the, I mean that is very very rare. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணது 2020 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 22. ஐ திங்க் இந்த 2 years இவர் அந்த கேரக்டரை பற்றி நினைக்காதனாலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வி வில் பி ஆல்வேஸ் இந்த, நான் கூட நடுவில் வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரேக் டைம் அதெல்லாம் மீட் பண்ணால் நான் கூட ஏதாவது வேறு ஏதாவது பற்றி பேசுவேன். பட் ஹி வில் பி இன் தட் தாதான்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. அது செம்மையா இருக்குன்னு. ஸோ யூ ஆல்சோ கெட் அ as a director you will try to explore the character more அப்படினு சொல்லும்போது and he does a lot of homework, he gets ready. I think all comes from Chian sir. So அந்த மாதிரி ஒரு 2 பேரோட அந்த பேலன்ஸ் கிடைக்கும் போது we all really got excited. ஏன்னா வந்து நானும் பாபிலாம் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் பாபி வந்து சாமி 2 நடிச்சப்பெல்லாம் we were excited. நான் வந்து சியான் கூட நினைக்கிறடா அப்படிலாம் சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் எப்படி என்ன பண்ணுவாரு அப்படிலாம் கேட்டு. ஸோ இங்கே வந்தோன்னா பார்த்தா மோர் ஆஃப் நிறைய விஷயங்கள் நாங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. வந்து இந்த படம் அந்த படம் சேதுல எப்படி, பிதாமன் எப்படி, சாமியில் எப்படி. அவரே ஒரு கட்டத்தில் வந்து ஏன்னா ஏதாவது பிரேக் டைம் வந்துச்சுன்னா நாங்கள் எல்லா அப்படியே சுற்றி உட்காந்துட்டு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சாமி பாட்டை போடுவோம். ஏய் ஆஃப் பண்ணுங்கப்பா சும்மா என் பாட்டா போட்டுட்டு அப்புறம் அப்படியே பாபி பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பிக்கும் அப்படியே மாதிரி. ஐயோ இதுக்காக சாப்பிடாம பட்டினி இருந்தா அந்த லஞ்ச் பிரேக்குக்கு நான் வரணுமே, அத நான் பார்த்தே ஆகணுமே. சோ அந்த மாதிரி இட் இஸ் சூப்பர் ஃபன் ஆக்சுவலி எங்களுக்கு இந்த படம் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் இந்த கான்செப்ட் ஆஃப் மகன் வந்தது அப்படிதான். அந்த விஷயங்கள் வந்து அண்ட் தென் நவ் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் சியான் அண்ட் த்ரூ த அதர் கேஸ்டிங் ஹவு தே கேம் இன் அண்ட் ஆல் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா வந்து சிம்ரன் மேம் வந்து எனக்கு எழுதும் போதே ஐ ஃபெல்ட் சிம்ரன் மேம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐ ஆஸ்க்ட் சார் ஆல்சோ. He was also excited to work with her. I think Tamil you not done. Yeah, so அதனால வந்து he was also excited. So ma'am she was like very interested in that character. And அதுமே it's again this all the characters in this film are like they are not typical அப்படின்ற மாதிரி தான் we wrote. So she was also excited in that. And முத்து அப்புறம் சனந்த் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே they have all done really well. எல்லாருமே கிரே இல்ல. ஆமா, I mean this film is about like ஆமா the perfect word na, the perfect word is imperfection. அதான் imperfect in the characters. And mainly பாபி கேரக்டர் வரும்போது சார் சொன்ன மாதிரி we thought of lot of names. இங்கேயோ பண்ணி நிறைய பேருக்கு போய் சொல்லலாம் செஞ்சு எல்லாமே பண்ணி it didn't set. அதாவது அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா வந்து இந்த டேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மாறுவாங்களா, இந்த மாதிரி முடி எடுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய ஏன்னா இந்த படமே பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 20 years ஸ்பேனில் நடக்கிற ஒரு 1996 ஆரம்பிக்கிற கதை 2016 வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எவ்ரி கேரக்டர் ஹேஸ் த ட்ராவல் ஆஃப் த 20 years அப்படின்ற போது தே நீட் டு சேஞ்ச் த கெட்டப்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ சியான் அண்ட் த்ரூ தே ஆர் இன் டு திஸ் ஃபில்ம். ஸோ கம்ப்ளீட்லி தே பிகாஸ் தே ஆர் டூயிங் ஒன்லி திஸ் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
பட் நாங்கள் மற்ற கேரக்டர்ஸ் பேசிட்டு மீன் அந்த சத்யவான் கேரக்டருக்கு பேசும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு பட் இட் வாஸ் ஆல் மோர் லைக் எனக்கு அது ரெஸ்ட்ரிக்ட் அமௌண்ட் தோணுச்சு பிகாஸ் தே கிவ் அ டேட் அண்ட் தே won't be doing only this ஃபிலிம்லாம் வந்தப்போ எனக்கு ஜிகர்தண்டா டைட்டில் எனக்கு ஒரு அந்த மாதிரி தான் தாட் வந்து தான் பாபி கேம் அசால் ஆமா அப்பதான் திடீர்னு தோணிட்டு நம்மளுக்கு ஒரு அடிமை ஒருத்தன் கிடைக்கணும். சிங்கத்தை தேடுறா. ஆமா உடனே குகையில இருந்து வந்து ஸோ அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் தான். ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வந்து எழுதும் போது வந்து ஐ ஃபெல்ட் அந்த ராக்கி கேரக்டருக்கு பாபி அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன் நான் சனந்த் கேரக்டருக்கு. அந்த ஐ ஃபெல்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபியோட சன் கேரக்டர். ஸோ அதுதான் ராக்கி. ஸோ சத்யவான் சன் இஸ் ராக்கி. ஸோ அந்த கேரக்டர் தான் யோசிச்சு வச்சுன்னா அப்புறம் ஐ செட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சனந்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபாதர் கேரக்டருக்கு தான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே வந்துட்டு ஒரு நாள் சடனாக எனக்கு திடீர்னு ஏதோ சொன்னேன் ஓகே போதும் நம்ம உன்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 8 மணிக்கு ஆஃபீஸ் வரா அப்படின்னு சொல்லுவேன். வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டர் ஆல்ரெடி சொன்னேன்ல அதோட அப்பா கேரக்டர் வந்து அப்புறம் முடியெல்லாம் வளர்த்து அழகா வச்சிருக்கேன் எடுக்கணும் மனசு ஒடிஞ்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் பயங்கரமா எக்ஸைட் ஆனா அப்படியா அப்படின்னு சொன்னோன்னா நான் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அகைன் இப்போ நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்குது இந்த டயத்துல இருந்து இப்போ நீ ஓகேன்னு சொன்னா நாளையில இருந்து இந்த ஷூட் முடிகிற வரைக்கும் நீ யூ கான் கோ டு எனி அதர் ஃபிலிம் யூ அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் he said is ready அப்படின்னு சொன்னா and then the way he has done is also extraordinary. அதாவது லைக் அப்பியரன்ஸ் வைஸாக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும். ஸோ ஐ ஓவரால் ஐ எம் அஸ் டிரெக்டர் ஐ ஃபீல் லைக் ரியலி என்ன சொல்றது ஒரு கண்டென்டட் ஆன் சீங் த ஃபிலிம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் லைக் சீங் தட் ஓகே ஐ ஒர்க் வித் so many good performers அப்படின்றது தான் ஐ ஃபீல் இட்ஸ் பெஸ்ட் டேக் அவே ஐ டுக் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். ஸோ ஆன் லைட்டர் நோட் நீங்கள் எப்படி இல்லாத உங்களோட ஷூட்டிங் இல்லாத சமயம் இல்லை எழுதாத சமயம் நீங்கள் ஏதாவது இந்த மிலான் ஃபேஷன் அந்த மாதிரி எங்கேயாவது அந்த மாதிரி ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருப்பீங்களா சார்? ஏன்னா அவ்வளோ அழகாக ஃபேஷனபுளாக இருக்கேன் உங்களோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே சார். அதெல்லாம் எப்படி நீங்களா? ஏன்னா என்கிட்ட தான் கேட்குறீங்களா? இல்ல ஏன்னா பாபியை பத்தி கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல ஃபேஷன் சொன்னா அந்த பக்கம் 2 பேர் இல்ல இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு இந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க கேக்குறாப்ல ஸ்டூடண்ட் கிட்ட இல்ல அதான் சரி திடீர்னு பாபி கிட்ட பேசும்போது எதுக்கு உங்களை பாத்துட்டு இருக்காங்க? இல்ல நான் என்ன யோசிச்சேன் ஃபேஷன் மிலான்னு சொன்னா என்ன தப்பா பாக்குறீங்களே கண்ணு டைரக்டரா கேக்குறேன். எனக்கு டவுட் இருந்துச்சு. சரி இப்ப அந்த டவுட் கிளியர் ஓகே பண்ணிடுங்க. என்ன எனக்கு கேள்வி என்ன புரியல எனக்கு. இல்ல ட்ரெய்லர்ல வந்து டீசர்ல வந்து அவ்வளவு ஃபேஷன் ஸ்டைலிஷா இருக்காங்களே எல்லா படத்துலயும் சரி. அது எப்படி? ஏன்னா நீங்க வந்து ஐம் ஷூர் நீங்க அவருடைய தில்லு தூளு அந்த டைம்ல அதை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல் அதாவது சார் சொன்னார்ல கமர்ஷியல் அங்கங்க எங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நாங்களாம் அப்படி விசில் அடிச்சு பாக்குற மாதிரி ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி கண்டிப்பா அதெல்லாம் வச்சிருப்பேன். அதுல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஃபேஷன் எடுத்து போடுறீங்க. எப்படி சார் இந்த கலவையை பண்றீங்க? எனக்கு சுத்தமா அந்த ஐடியாவே கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ஐ திங்க் த ஹோல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தி பிகாஸ் மகான் பார்க்கும்போது ரியலி பிரவீன் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். நான் வந்து ஓவராலாக எல்லா கேரக்டர்ஸுக்குமே டிசைன் தி காஸ்டியூம்ஸ் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல் அதுன்றது அவன் தான் ஜஸ்ட் அவ்வளோ சொல்ல தான் செஞ்சேன். எனக்கு சுத்தமாக கிடையாது. அதனால தான் நான் பயந்துட்டேன் நீங்கள் என்ன வந்து அப்படி சொல்கிறீங்களோன்னு நினச்சிட்டேன். ஃபேஷனாக இருக்கேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா அவர். சரி ஓகே நீங்க சொல்லுங்க பாபி, how is it to work with, of course you worked with, just pull your shirt down it's been sorry kana so நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க சாரோட ஏற்கனவே. சோ இன்னொரு பட வாய்ப்பு உங்களுக்கு அப்படியே லாஸ்ட் மினிட்ல கிடைச்ச உடனே அல்வா துணுமே வாங்கி எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா சார் காலையில இருந்து he's been praising about your performance. so இப்படி ஒரு ஆக்டர் you know அது பாபி இல்ல முத்து சத்தியமா அது என்னோடது இல்ல சாரோடது. நான் அந்த மாட்டி விட்டு கடியில என்ன செத்துட்டியா? இல்ல சார் வா 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 வந்து அடுத்த கேள்வி கேளு அந்த மாதிரி பண்றாரு சார். இல்ல சார் சொல்லுங்க. அவருக்கு வேற அப்பப்போ கோவம் சேர் இதே தூக்கி போட்டுறாரு. அவ்வளவு இந்த பக்கம் தான் போடுறாரு. சாரி சாரி யூ ஆஸ்கிங். ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட்டே எனக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அப்போ அந்த மனுஷன் வந்து வேற ஒரு நம்பர்ல ஃபோன் பண்ணி மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாரு. சார் உங்க ஃபேன் பேசுறேன் சார். நான் கொடைக்கானல் உட்காந்து மலையை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு நம்பர்ல ஃபேன் பேசுறேன். சரி ஓகே அப்படின்னும் போது அப்போ தான் பார்த்தா சியான் இது சாமிட்டுக்கு அப்புறம் பேசுற அப்பப்போ ஒரு புது நம்பர்ல இருந்து வந்து இந்த மாதிரி சியான். ஏன்னா நான் அப்போ ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது. ஏன்னா இந்த போஸ்டர் வந்த உடனே சியானும் துரு 2 பேர் அனும்போது அதான் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப எக்ஸைட் ஆனது. 2 பேரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் பயங்கர சொன்னேன். தேங்க்யூடா கண்ணா அப்படின்னு நான் உள்ளே இருப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா 2 பேர் ஃப்ரேமில் பார்க்குறதுன்றதே ஒரு ஒரு ஃபேன்ஸ் ட்ரீட்டாக இருக்கலாம். லைக் மோர் தென் தட் சான்ஸ் நம்ம அந்த ஃபாதர் சன் எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்லையும் பண்ணலாம். பட் இப்படி ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிறதுன்றத
ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது. இது ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்து நின்று சனத்துலாம் ஓகேடா அப்படின்ட்டு இருந்து இன்னும் ஒரு நைட் ஒரு 8:30 மணிக்கு கூப்பிட்டா இன்னும் வந்து இந்த மாதிரி சத்யவான் பண்ணிடுறியாடா? பண்ணலாம்னு பிரச்சனை. ஆனால் என்னன்னா நீ வந்து ஒரு 6 மாதம் எந்த படமும் பண்ண முடியாது, ஆல்ரெடி இருக்க கமிட்மெண்ட் என்னன்னா பார்த்துக்கோ, இதுதான் இது அப்படின்ட்டு காலை வந்து முட்டை அடிச்சுட்டாங்க. அப்போ வேற அந்த இந்த மாதிரி ஏஜ் என்னன்னா இல்லை அது ரியல் வேரிச்சு போனா சும்மா சொல்லுவாங்கல்ல, இல்லை அந்த டென்சிட்டி லைவா இருக்காது, என்ன இருந்தாலும் அந்த வெயிட் போட்டாலும் அந்த இது இல்லை வீட்டு மட்டும் அடிச்சிட்டேன் இம்மிடியேட்டாக அடிச்சுட்டு இப்போ கரெக்ட் அப்படின்றது. அந்த 6 மாதம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் சியான் கிட்ட சொல்லாத சர்ப்ரைஸாக வச்சுக்கோ, ரைட்டு லுக் டெஸ்ட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ஒரு ஹோட்டல் நடக்குது. அதான் அவர் வரதுக்கு முன்னாடி இது ரெடியாக இருக்கு. நான் அவர் பார்த்தா பெரிய அப்படியே உட்காந்து அந்த கட்டிட்டு அப்படியே காட்சியோட உட்காந்துருக்கு கார்த்திக் அப்படின்ட்டு விழுவாது பார்த்தாரு. இவர் தான் சத்யவான் அப்படின்ட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவட நான் வந்து ஒரு சியான் வந்து அது வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட்னு வச்சுங்களேன். சூப்பராக கண்ணா உன்னை அவர் எப்பவுமே அந்த அவர்கிட்ட அது ஒரு செம்ம குணம் ஒன்று இருக்குங்க. நான் சாமி டூலும் டே 1 டே 2 இருக்கும்போது சரி பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு நம்மளா போய் பேசுது அந்த ஒரு விஷயம் சால்ட்டா ஒருவர் அப்படியே வந்து கண்ணா சாப்பிடு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் என்னங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஈஸ் இருக்கு இல்லையா, அதாவது யாரா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஈக்குவல், எல்லாத்தையும் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லாத்தையும் அந்த குணம் அந்த மனுஷங்கிட்ட அது வேற லெவல். ஸோ அப்போலேருந்து ஒட்டின ஒரு விஷயம் தான். ஸோ இதுலேருந்து வந்து திருப்பி ஆனும்போது அப்போ த்ரூ உள்ளானும்போது த்ரூக்கு எனக்கு அப்போ அவ்வளோ பழக்கம் கிடையாது. சரி எப்படி இருக்கும் இந்த 2 பேர் ஃபேமிலியான எனக்கு அது வரைக்கும் தெரியாது. சரி இந்த காம்பினேஷன் நம்ம இருக்கோம் எப்படி இருக்கும்னு இதுக்குள்ள அப்படியே போனதுக்கப்புறம் அப்படி இதாகி போனதுக்கப்புறம் அப்புறம் நான் சிங்கம் இல்லை ஒரு சிங்கம் இறங்கிச்சு. ஐயோ அது என்ன சொல்றது, எஸ் அது வந்து என்னன்னா ஃப்ரேம்ல பார்க்கும்போது லிட்டரலி நான் தான் சொல்லிட்டேன் அக்ரெசிவா இருக்கா, சச் அக்ரெசிவ். ஏன்னா அந்த ஃப்ரேம்ல வந்து நிற்கும் போது தட்ஸ் அ பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சீன். த்ருவ வந்து அல்டிமேட் என்ன என்ன வயசாகுது இப்படி நிற்கிற ஒரு 50-60 படம் பண்ண மாதிரி ஃப்ரேம்ல நின்று பேசிட்டு இருந்தாங்க சார். வேற இன்டர்வல் பிளாக் ஒன்று வரும் ஃப்ரேம்ல நிற்கிற ஒரு ஒரு அந்த பாடி ஆர்க் ஆகட்டும் அந்த அவனோட ஆட்டிடியூட் ஆகட்டும் ஹீஸ் அது வேற அப்படின்னு சொல்லிட்டு சியான் இது வேற இதெல்லாம் போயிட்டு இருக்கு வேற லெவல்ல. த்ருவ வந்து லிட்டரலி நான் ஒரு நாள் படம் பார்த்துட்டு நான் கார்த்திகெல்லாம் பேசிட்டு இருந்தோம் எப்படா இப்படி நிக்கிறான் என்ன அந்த ஸ்கிரீனை ஹோல்ட் பண்றது அவனோட இது ஏதோ ஒரு 50-60 பண்ணா ஒரு பெரிய ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயத்த 2வது படம் என்ன ஏஜ் இதெல்லாம் எப்படி அதை ஹோல்ட் பண்ற, அதாவது இவன் கெரியர் எப்படி இருக்க போகுது இதுக்கப்புறம் சூஸ் பண்ணி எங்க போறான் இஸ் வாட் வி ஆர் நாட் டாக்கிங். ஆஃப் கோர்ஸ் அந்த ரத்தம் அப்படித்தான் இருக்கும், ஒண்ணும் பண்ணவே முடியாது. நல்ல நடிகை அந்த டாபிக் நம்ம டச் பண்ண வேணாம். இவர் ஏதோ நம்மள இன்னைக்கு கோத்து விடுறதுல இருக்கிறாரு சார், ஹாப்பியா இருக்கிறாரு, நல்ல படம் நடிச்சிட்டாரு, இட்டா இடம் தெரிஞ்சுட்டு நம்மள எல்லாம் போட்டு வறுத்து நிக்கிறாரு. ஓகே இப்போ த்ருவ் கிட்ட போவோம். So Dhruv, you're hearing such nice words. உங்களை பத்தி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண்டு privilege இவர் ஒரு ஃப்ரேம்ல ஃபில் பண்ணிட்டாரு நிக்கிறான்னு இப்ப நான் நிக்கலாமா உட்கார சரி ஒரு அண்டர் ப்ரிவிலேஜா இருந்துட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது அது வந்து எஸ் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், உலகமே அது திரும்பி பார்க்கும், இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பட் அதே அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் எல்லா ப்ரிவிலேஜஸும் இருக்கும்போது அதை அழகா எடுத்து அதோட அந்த லெகசியை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபார்வர்ட் கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் the little bit we've seen you've done it so well with so much of grace. And so moving forward with this film, first உங்களுக்கு வந்து அப்பாவோட நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா வந்து சொல்லியிருக்காங்க 10 years நம்ம படம் பண்ண வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லிட்டாரு. and you were also okay with it. திடீர்னு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு what was the first thing in your head? Okay, let's do this, or okay wait, how am I going to kill all of them on screen? What was that in your first கார்த்திக் சாரோட பேரு கேட்டோனே I was in, I mean ஆக்சுவலாக நான் 9th standard பீட்சா வரும்போது எனக்கு ஐ திங்க் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் 10th that time. ஸோ நான் அப்போலேருந்தே கார்த்திக் சாரோட பெரிய ஃபேன். ஐ திங்க் இட் ரிலீஸ் அண்ட் நம்ம ஃபேமிலியெல்லாம் வி ஆல் வெண்ட் ஃப்ரைடே நைட் ஷோ நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ போய் வி saw the movie and தியேட்டரில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு படம். ஸோ வி were not able to believe that he was a first time director. and அதுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு ஒரு பயங்கர கியூரியாசிட்டி வந்துருச்சு. சரி இவர் யார் எங்கேருந்து வந்திருக்காருன்னு ஐ யூஸ் டு வாட்ச் இஸ் நாலே இயக்குனர் வீடியோஸ், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். திஸ் வாஸ் பிஃபோர் ஜிகிருதண்டா. Then after Jigrudanda released, of course, so seeing Bobina and then seeing that movie, I
he became my favorite director. Actually நான் அந்த டைம்ல நான் நிறைய விஷ் பண்ணுவேன், அப்பாவும் அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க, நான் நிறைய ஏங்குவேன். I used to keep asking Appa, I used to keep wishing and praying for that. So Karthik and I should do a film. Yeah. so இந்த மாதிரி ஒரு opportunity வரும்போது I think like how he said, I didn't plan அப்பாவோட இவ்வளோ சீக்கிரம் ஒரு படம் பண்ணுவேன்னு. But the second we heard that Karthik sir had a story, that was like, I knew something so special will be there. கண்டிப்பா நம்ம இது பண்ணி தான் ஆகணும். Like lifelong dream to work with him, lifelong dream to work with Appa. After seeing Bobina, that like he was also one of my favorite actors that time. The Jigarthanda வந்து ஒரு cult classic amongst like the young people who are interested in cinema. So I just wanted to sign cult classic in the Yeah. times definitely. Yeah. And I think ஒரு family ஆகும் much before all this. For no other director's movie have we gone first day. Always for Karthik sir, for all his movies. That's nice. Yeah. கார்த்திக் சார் தேங்க்யூ. அவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி த்ரூ வந்து நிறைய ஏன்னா சொன்ன மாதிரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், இஸ் வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. ஸோ வந்து ஃபிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து நம்மளே யோசிக்காதான் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன படத்தை போய் சார் இந்த சீன் வந்து நீ அந்த மாதிரி கூட படத்துல கார்த்திகே வந்து அது பண்ணிருப்பாரு. பட் எந்த நோக்கத்தை பண்ணாரு ஹீல் கமெண்ட் ஆக்சுவலி நீங்க இதுக்கு தான் பண்ணிருக்கீங்க. ஆமா அது பண்ணிருப்பாரு. பட் வெரி நைஸ். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் when someone is talking, I mean is watching your film so in depth பார்த்து சொல்லும்போது as a I think any filmmaker will always feel very happy and all that. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அப்படி தான் இருக்கும். லைக் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சுட்டு இருக்கும்போது வந்து இவர் வந்து துருவ் வந்து வருவார், சார் இது வந்து இது அந்த ஜிகர்தனால் இந்த தாட் ப்ராசஸ்லாம் வச்சிங்களா இதே மாதிரி அப்படின்பாரு. எந்த தாட் ப்ராசஸ் ஜிகர்தனால் பட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் எஸ் நாட் அபவுட் த என்டையர் ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்டோரி. இது வந்து ஷார்ட் டீட்டெயிலாம் பேசுவார். ஸோ இஸ் வெரி வெரி அதான் சொல்கிறேன் பேஷனேட் அண்ட் வெரி நாலேஜபிள் அபவுட் சினிமா and the way he sees the film and everything. So I think I felt there's very good connect. It's a huge compliment because முன்னாடியே சொல்லியிருந்தேன், to get a millennials attention, அது வந்து ஒரு பெரிய, they have to give it to you. You can't just grab it from them. அவங்களா பார்த்து கொடுத்தாதான் இருக்கு. It's a whole lot of a differently wired generation. So அவங்க வந்து இவ்ளோ உன்னிப்பா கவனிச்சு உங்களை பத்தி சொல்லும்போது it should be really feeling nice. Yeah, I felt, I mean like felt really happy because even before படம் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவள் பிகாஸ் ஆக்சுவலி நான் சியானை முன்னாடி மீட் பண்ணேன்னு சொன்னப்பே சியான் டோல்ட் ஐ திங்க் தட் டைம் த்ரூ வாஸ் இன் யூஎஸ்ல படிச்சிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஸோ இட் டோல் மை சன் இஸ் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னார். ஐ ஃபெல் வெரி ஹாப்பி அண்ட் ஆல் தட். அண்ட் ஐ திங்க் ஒரு நாள் ஏதோ பேசலான்ற ட்ரை பண்ணோம். பட் for his birthday but he didn't talk. I think பண்ணி அவன் திட்டிட்டான் ஏன் கொடுக்காம. because I said Karthik is such a huge fan of yours, I wanted to talk to him and just wish him. I was very starstruck by Karthik sir and Bobina. Even when I saw Bobina for the first time, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அவர்கிட்ட பேச தெரியல. ஏன்னா he is so like அந்த அசால்ட் சேது கேரக்டர்ன்றது அவர் வாழ்ந்துட்டாரு. ஸோ அவர் பேசுற பேச்சு நட எல்லாமே அந்த படத்துல நான் நிறைய அவ்வளோ பார்த்ததுனால I was feeling scared actually. So how what was that one shot? உங்களுக்கு தெரியும், of course we know அவங்களோட முந்தின படம் பார்த்துட்டு அதிலே he surprised us with his performance. ஒரு accuracy இருந்தது அவருடைய performanceல. And of course coming from this family நம்ம அதை எக்ஸ்பெக்டும் பண்ணுவோம். But there will be some point where like நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸே அவங்க வந்துட்டு ஒரு படி மேல போய் பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி அவங்க வச்ச ஷாட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் he amazed you that Dhruv. அதான் அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மச் டீட்டெயில் அபவுட் த கேரக்டர். பட் ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சியானியும் துருவையும் பார்த்துட்டு வந்துட்டு ஸோ துருவ் ஆக்சுவலி என்ன சொல்றது ரொம்ப சின்ன கம்பேர். ஏன்னா நாங்களாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நாங்கள் சேது பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது சார் நான் அப்போ தான் சார் பிறந்தேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஆயிடுச்சு, ஓ சேது அப்போ தான் நீங்கள் பிறந்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ பட் அந்த கேரக்டருக்கு he has to himself ஒரு கொஞ்சம் ஒரு பார் ஏற்றி தான் ஏஜோ பார்லாம் கொஞ்சம் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஃபெல் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஹவ் சீன் his previous film and also like when he talks நம்மளுக்கு தெரியும்ல லைக் he has something in him அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து பிஃபோர் ஈவன் ஷூட் we had lot of rehearsals and all that. ஸோ அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரிஹர்சல் வந்து ஒரு சீன் ஒன்று பண்ணோம். அது வந்து ஃபார் ஹிம் அண்ட் தீபக் அண்ட் ஹிம் அண்ட் சனந்த் ரெண்டு பேருக்குமான ஒரு சீன் வந்து ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து the way he prepared and came for that scene எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா he got prepared for the scene and then he came and performed and then நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் சொன்னோன்னே immediately worked on it and I liked it. I said நல்லா இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் இவர் வந்து உடலை. அதுக்கப்புறமேட்டு நைட் எனக்கு கால் பண்ணுவார், சார் நிஜமாக நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சா அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் அகைன் கம் டு ஆப்போசிட், சார் சீன் இப்படி பண்ணியிருக்கலாமான்ற போது தட் ஸோ ஐ திங்க் ஐ வாஸ்
நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் ஈவன் டூரிங் தட் அந்த நான் எடுத்தது டெஸ்ட் வீடியோ சும்மா ஆஃபீஸில் வச்சு நாங்கள் எடுத்ததுலேயே சார். பட் ஆனால் ஷூட்டுக்காக வந்து ஐ திங்க் ஆன் ஃபர்ஸ்ட் டே இட் செல் வி ஹேட் ஒன் ஷாட், அதாவது ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஷாட் தான் எடுத்தோம் ஒரு இடத்துல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் ஃபுல் ஃபார் சியான் பாபி இவங்களுக்குலாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு, பட் ஐ ஆல்சோ வாண்டட் பிகாஸ் த்ரூவுக்கும் ஒரு ஷாட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். அண்ட் தென் ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஷாட் எடுத்தோம். ஸோ ஒன்றில் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நடந்து வர மாதிரி ஒரு சின்ன ஷாட் தான். பட் ஐ டோல்ட் யூ பி இன் தட் கேரக்டர் அண்ட் தென் நடந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதுவே வந்து ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு அதை சும்மா நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அதை மானிட்டரில் ப்ளே பண்ணலாம் காமிச்சேன். அண்ட் ஸோ ஹி வாஸ் இன் தட் கேரக்டர். ஸோ ஐ திங்க் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷாட் விச் ஐ ஷாட் வித் ஹிம் இஸ் இம்ப்ரெஸ் மீ. Was it of any surprise for you, sir, in the first shot he was there in the character? And sir was next to me. And the other shot எடுக்கும்போது he was sitting next to me. Sir? Yeah. Why are you blushing, sir? இல்லை அந்த ஷார்ட் அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இல்லை துருவோட இதுன்னா இந்த படத்துலேயே ஒரு வேரியேஷன் இருக்குது. ஒரு ஸ்கூல் காலேஜ் அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேன் இந்த ஏஜில் இவ்வளோ பண்ணுறது அந்த கண்டிப்பாக அந்த வயசில் எல்லாம் மண்டையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து இவ்வளோ அது தாட் ப்ராசஸிங் திங்கிங் ஆகட்டும், நீ எந்த படம் சொன்னாலும் இவன் ஜெகதன் நம்ம கார்த்திகை வச்சுருந்தா நடிச்சுட்டா முடிஞ்சு நம்ம ஃப்ரேம் டியூரேஷனோட சொல்லலாம். அந்த ஐபால் இப்படி போயிட்டு வந்தது, அது எதுக்காக பண்ணி இவ்வளோ அப்சர்வேஷன். தட்ஸ் வாட் அதை பார்க்கும்போது அந்த திருப்பி அந்த மஸ்குலராக வந்து அந்த படம் பார்க்கும்போது தெரியும் இப்போ என்னடா இவன் எப்படி இருக்கா. ஸோ லைக் என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவ் டு த கோர். அண்ட் இன்னொன்று அந்த ஃப்ரேமில் வந்து அது காட்டுறது ஒன்று இல்லை. நார்மலாக அமைதியாக அப்படி உட்காந்துருப்பாங்க. பட் ஹியாஸ் மோர் தட் திங். வேற லெவல். திடீர்னு வந்து ஒரு பெரிய மிஸ் வச்சுட்டு வந்து டக்கு நிற்கும்போது அப்படியே இருப்பாப்ல. சின்ன வயசு இல்லையா, பட் ஆனால் இவ்வளோ வேரியேஷன், எவ்வளோ அப்சர்வேஷன், என்ன எவ்வளோ தூரம் இருந்தால் இது இவ்வளோ பண்ண முடியும்ன்றதா தாதா. நீங்க எல்லாம் யோசிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு யோசி. அவர் வந்து வீட்லயே பார்த்து கத்துப்பாருன்னு நினைக்கிறேன்ல. ஓ அப்பா இப்படிதான் நடக்கிறாரு இந்த கேரக்டர். யூனிவர்சிட்டி இருக்கு வீட்ல. Like I always say, sir is like an actor's encyclopedia. ஏதாவது ஒன்று பண்ணணும்னா for Indian actors நான் சொல்றேன், they can easily pick from sir's movies. I'm not saying this because sir is here, but that's from the heart, true words. So நீங்க சொல்லுங்க, how do you prep? அப்பாவோட சாயல் வந்துடக்கூடாதுன்னு இருக்கணும், பட் அப்பா அளவுக்கே பண்ணணும்னு இருக்கும். And you guys will have a different, like I said, different wire. You're wired differently. So how do you do that? What's your thought process? I think இந்த படத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, கார்த்திக் சாரோட ஸ்டோரி வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபீட் ஆஃப் தேட். ஆக்சுவலி நம்ம பண்ணுற ஒர்க் ஒன்று இருக்குது, பட் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கும் போதே அதை படிச்சதுக்கப்புறம் யூ இமீடியட்லி ஸ்டார்ட் ஃபீலிங் இட். அதுக்கப்புறம் நீங்கள் செட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ எலாபரேட்டாக எதார்த்தமாக இருக்கும், லைக் த சரௌண்டிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவர் கொடுக்குற டீட்டெயிலிங் தான் நம்ம ஒர்க் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் அதை தாண்டி எப்படி சொல்கிறது, ஐ ஹவ் சீன் ஆல் ஆஃப் அப்பாஸ் மூவிஸ் தியேட்டரில் உட்காந்து. ஐ ஹவ் சீன் லைக் அ ஃபேன். ஐ ஹவ் அட்மையர்ட் ஹிம். ஸோ ஐ ஹவ் டு டூ ஜஸ்டிஸ் டு ஹிம். ஐ ஹவ் டு மேக் ஹிம் ப்ரவுட். அட் த சேம் டைம் நானும் புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் அப்பா மாதிரி பண்ணிடக்கூடாது, பட் அதே நேரத்தில் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். வி ஹேவ் டு மேக் கார்த்திக் சார் ஹாப்பி வித் ஷார்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அது மொமெண்டரியாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. பட் அப்பா சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிலதுல ரொம்ப வித்தியாசமா நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க ஒரு இமோஷனை வந்துட்டு. சார் சொன்னா நாங்களாம் அந்த டைம்ல ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் 90s நான் வேற மாதிரி இருந்தேன், 2000 வேற மாதிரி இருந்தேன். பட் ஹீ இஸ் டூயிங் இட் இன் அ ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்னு சார் சொன்னாரு. ஸோ ஹவ் டு யூ சீ தட்? இஸ் தட் ஒரு எடுத்த ஒரு எஃபர்ட் எடுத்து அப்படி பண்றீங்களா? இல்லை, அதை நான் லைக் ஃபன்னான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். லைக் ஐ ஃபீல் லைக் when you have the work done about your character, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உங்களுக்கு என்ன தோணுதோ, அங்கே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் கார்த்திக் சார் சொல்லுவார், சரி இது ஓகே, இது நீங்கள் இதை பண்ணாதீங்க, சரி ஜஸ்ட் மெயின்டைன் திஸ் த்ரூ அப்படின்னு சொல்லி அவர் ட்வீக் பண்ணுவார். ஸோ அது பட் யா some magic only happens. That's nice. I think it's all your parents' prayers and magic. Everything is working together. I think that's what it is. So now you avanga paad vera vechirkeenga, and about the music of the film you definitely have to speak, because trailer paadavukku appadi or brilliant horror sir vandu solliraru. So we'll ask sir about Sana, what is your favorite track, sir? எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும், பட் அந்த ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து அந்த மணி சாங். ஒரு அது கானாவா ரேப் தான் இல்லை, ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அது வேணா. அப்புறம் போனால் இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது,
போனா விடுதலை போனா போகிறேன். போறாலே செம்ம. இட்ஸ் லைக் ஆக்சுவலி அந்த சாங் வந்து என்ன ஷாக்கிங்னா 45 மினிட்ஸ்ல அவர் பாட்டு எழுதி டியூனை போட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி ஷூட்டிங் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஷார்ட் பிளான் அந்த சாங் வந்து பிளான்லேயே இல்லை. இல்ல ஓகே. இப்போ என்னன்னா அன்றைக்கி வந்து வி ஆர் ஷூட்டிங் அ சீன் வேர் ஒரு லாங் கான்வர்சேஷன் சீன் அது. ஸோ நைட் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அது பிட்வீன் சியான் அண்ட் பாபி போயிட்டே இருக்குன்னு சொன்னால அது ஒரு லென்த்தியான சீன் அது. ஸோ நான் நைட் ஷூட்டுன்றனால முதல் நாள் நைட் ஷூட் முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஒரு 2 மணிக்கு மத்தியானம் எந்திரிச்சிட்டு சரி இன்னைக்கு இந்த சீன் எப்படி எடுக்கிறது, ஏன்னா வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்கிறப்போ வந்து ஐ நீட் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு இருக்கும்போது சரி ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று பின்னாடி பாடிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து 4 மணிக்கு சந்தோஷ் கால் பண்ணி சொல்கிறேன். சந்தோஷ் இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று வேணும். ஷூட்டிங் எனக்கு வந்து ஒரு சாங் ஒன்று வேணும் அப்படின்னா சரி ஓகே எப்போ அதாவது 7 o'clock போல நான் ஆரம்பிச்சிருவேன் ஷூட், அதுக்கெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பிரேக்கப் ஃபீல் தான். அந்த மாதிரி வந்து ஒரு டிபிக்கல் ஒரு சோகக்கான நாட் லைக் சோகக்கான இல்லை, நம்மளோட அந்த இதை கல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு சோகத்தை கொஞ்சம் ஒரு செலிப்ரேஷனாக பாடுற மாதிரி ஒரு சாங் அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு 4:30 மணிக்கெலாம் ஷூட் ஆரம்பிச்சுட்டு வேறு சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். 6 மணிக்கு பார்த்தா அவர்கிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஒரு ஃபைல் ஒன்று வந்துருச்சு. அது பார்த்தா பார்த்தா சாங் ரெடியா இருந்துச்சு. அது வித் ப்ராப்பர் லிரிக்ஸ் எல்லாமே வந்து வெரி சிம்பிள் டப்பா தாளந்தப்பட்டு மட்டும் பட் அப்புறம் ரசல் கோலார் தான் அது சோ ஃபன்னி. இட்ஸ் அபௌட் லைக் பொண்டாட்டி போற பட் அது பொண்டாட்டி தான் நினைக்கிறேன்ல, ஆனா போனா விட முடியாது, திருப்பி வந்தாலும் ஏத்துக்க முடியாது. சோ ஃபன்னி. யார் வேணாலும் குடிக்கிறவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணுவாங்க and it will resonate with them. At the same time anybody who's married also it is about life. அவ்வளோ ஃபன்னி that song. அது only 45 minutes. ஷாக்கிங்கா இருந்துச்சு. You can actually do a song like that. ரொம்ப சிம்பிளா. This money song அதே மாதிரி. So you were saying something. அந்த சாங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. லைக் வந்துட்டு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் பெருசாச்சு. ஓகே அப்பனா வந்து கொஞ்சம் கொரியோ பண்ணிடலாம், அதுக்கு அவங்கள பேக்ரவுண்ட் ஆடுறமா வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஷெரீஃப் மாஸ்டர் கால் பண்றோம். 6:30 மணிக்கு 7 மணிக்கு கால் பண்ணோம். அவர் சென்னையில் இருக்காரு, நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே நான் வந்து மற்ற டைலாக்லாம் எடுத்துட்டு இருக்கேன், பட் ஆனால் சின்ன கொரியோ பண்ணுவேன். அவர் நேற்று காலைல எங்கள் கிளம்பி போனேன் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னாரு. நானே சாயங்காலம் தான் டிசைட் பண்ணேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு கார் அனுப்பிச்சு ஒரு 2 கார்லாம் மாற்றி இந்த கார் வாங்க அந்த கார் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 9 மணிக்கு வந்தார். வந்து அந்த சாங் இட்ஸ் லைக் நாட் லைக் ஒரு சாங் கிடையாது படத்தில். அது வந்து ஒரு பேக்ராப்ல இருக்கும், பட் இட் ஆடட் சோ மச் டு தட் சீன். அந்த சீனுக்கும் இருக்கு. அதுக்கப்புறமே படத்தில் வந்து அது மாண்டேஜாகவும் யூஸ் பண்ண போனோம். அப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொமோ சாங் பண்ணலாம். ஸோ தட் சாங் இட்ஸ் ஆல்சோ சந்தோஷோட ஒர்க்குன்னு சொல்லணும்னா he was so into the film for this. ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு பார் சாங் டுவெட் சாங் அந்த மாதிரி வந்து இதில் நிறையா ஐ திங்க் ஒரு கிளப் சாங் ஒன்று இருக்குது, எவன்டா எனக்கு கஸ்டடி, அது இருக்குது. அதர்வைஸ் ஆல் த சாங்ஸ் ஆர் லைக் மூவிங் த ஸ்டோரி அஹெட் with the characters. It's about basically this film is about more about characters. நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் அந்த கேரக்டரோட ட்ராவல்னால ஸோ அவரோட அந்த ஆட்டிடியூட் வந்து அந்தந்த காலகட்டங்கள் எப்படி மாறுது, ஸோ அவர் ஹவு ஹி சீஸ் இஸ் லைஃப்ன்றது அந்த சாங்ல ரிஃப்ளெக்ட் ஆகணுன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் மணி சாங்லாம் வந்துட்டு வென் the character மகான் ஸ்டார்ட்ஸ் ஏர்னிங் மணி when someone is first திடீர்னு ஒரு பணக்காரனா அவருக்கு ஒரு புது பணக்காரனுக்கு வரும்போது ஒரு ஃபீல் எப்படி இருக்கும். ரொம்ப நல்ல ஸோ அதெல்லாமே வந்து இது எல்லாமே நான் வந்து சொன்னது மட்டும்தான். ப்ளஸ் அவர் விஷுவல்லாம் பார்த்தாரு. ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எக்ஸப்ட் எவன்டானுக்கு கஸ்டடி அண்ட் சூரையாட்டம் எல்லா சாங்ஸுமே போஸ்ட் தி எடிட்க்கு அப்புறம் தான் அவர் பண்ணாருன்றனால அவர் விஷுவலும் பார்த்துட்டு தென் ஹீ ஹேட் அ ஃபன் லைக் ஒர்க்கிங் வித் அவர்னா ஜஸ்ட் கால் பண்ணி சொல்லுவார் செம்ம ஜாலியாக இது பண்ணோம் மணி சாங் ஒன்று பண்ணோம் லிரிக்ஸ் கேள்வி பாருங்க ஒரு சின்ன சாம்பிள் அனுப்புவார் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அது. அப்புறமேட்டு நான் 70ன்னு ஒரு சாங் இருக்குது விச் இஸ் லைக் ஒரு ரைஸ் ஆஃப் அ ஹீரோ மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வர சாங், அதுவுமே செம்மையாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரி சாங் இந்த ஃபில்ம் சூப்பர். வந்து அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல, ஒரே ஜானர்ல இல்லாம ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்துல ஒன்று வர மாதிரி. சோ இப்ப சொல்ற சிச்சுவேஷன் பார்த்தாலே இதெல்லாம் ஒரு அல்வா துண்டு மாதிரி ஆச்சே நம்ம சனாக்கு. என்ன நான் 70 எடு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடு வெல்ல அதுல இருந்து தோண்டி அப்படி பண்ணுவாரு எல்லாத்தையும் போட்டு பயங்கர எக்ஸைட்டடா. அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எனக்கு வந்து ரொம்ப நாங்களாம் படம் பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்டே வந்து ஐ திங்க் பாபி நாங்களாம் வந்து எடிட்ல பார்த்துருப்போம், இந்த சார்லாம் டப்பிங்ல பார்த்துருப்போம். பட் ஆனால் ஃபைனல் ஃபில்ம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எவ்ரி ஒன் வாஸ் டெல்லிங் அபவுட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிகாஸ் ஹி இஸ் புட் இன் ஒரு ட்ரிப்ல இருந்தார். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு ட்ரிப்ல போயிட்டார். லைக் வந்து சாரோட கேரக்டர், பாபி கேரக்டர், தாதா, ராக்கி, ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இஸ் தாட் ப்ராசஸ் வாஸ் வெரி நியூ. நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் சீனுக்கு வந்து அவர் ஒரு ட்ராக் ஒன்று அனுப்பிச்சிட்டு he said why he did that, why he used that instrument, because these characters are going through this. So இந்த நோட் வந்து இப்பெல்லாம் சொன்னா நான் வந்து என்னங்க பயங்கரமா யோசிக்க இப்பெல்லாம் எனக்கு ஐ வாஸ் ஷாக் பிகாஸ்
ஒரு ஒரு மியூசிக் பின்னாடி இவ்வளோ தாட் ப்ராசஸ் போகும் அப்படின்றது வந்து எனக்கு பயம் இல்லை நீங்கள் நினச்சா அண்ட் ஹீ வாஸ் இன் தட் ப்ராப்பர் ட்ரிப் ஃபார் திஸ். ஸோ சந்தோஷ் ஹஸ் டேக்கன் திஸ் இன் டு டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ பாபி நீங்க சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் சாரோட நீங்க ரொம்ப பழக்கம், உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி சார் இருக்காரு. பட் ஸ்டில் அந்த அவரோட அந்த ஒரு இடத்துல நின்று நடிக்கணும், அதுவும் இப்போ வந்து முன்னாடி ஒரு ஆப்போசிட் ரோல் மாதிரி நீங்க பண்ணீங்க, இப்போ வந்து ஃப்ரெண்டாவே இருக்கிற மாதிரி ஒரு ரோல். ஐம் நாட் ராங், கரெக்டா? ஸோ ஹவ் ஆர் யூ ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப்? பயமா இருக்குமா சம்டைம்ஸ் இவரோட? ஹலோ என்ன சார் ஹலோ அவரை பார்த்தா நான் பயப்படுவேன். என்ன இப்படி சொல்றாங்க? சீரியஸா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். கார்த்திக் சார் பாபி நடிக்கிறாரு, முதல்ல ஒரு மொட்டை அடிங்க, ஒரு ஸ்கார் போடுங்க. அவரோட ரொம்ப அழகா இருக்காரு, நம்ம பக்கத்துல முடிய கடிங்க. முதல்ல பாருங்க முடிய ட்ரெஸ் வந்து ஒன்லி லுங்கி அண்ட் வந்து இது குர்த்தா குர்த்து வச்சா அவ்வளோதான், ஸ்டைல் எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி பண்ணியும் முடியல. சீரியஸா ஒரு ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமி டூல பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப கம்மி, ஃபைட் இருக்கும், ஒரு இன்டர்வல் பிளாக், அவ்வளோதான் காம்பினேஷன் இருக்கும், ரொம்ப இது இருக்கு. இல்லை வந்து த்ரூ அவுட் ஃபிலிம் காம்பினேஷன் ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய கதை. ஷியான் ஒரு ஃபில்மை நிற்கும் போது கரெக்டாக பண்ணோமா இல்லையா, ஐயோ டேக் அதிகமாக போகக்கூடாது. அதே மாதிரி பண்ணும்போதுல ஒரு சில சீக்வன்ஸெல்லாம் இருக்கணும், நான் இதாக இருக்கணும். ஆனால் ஒரு இடத்துல நான் அவர் சொல்லும்போது நான் இதாகிடுவேன். ஓகே அந்த மாதிரி ஒரு அது நான் இப்படி பண்ண முடியும். ஆப்போசிட் அவர் வந்து என்னை வந்து கன்சல்ட் பண்ணிடுறாரு, கிளைமேக்ஸ் கன்வின்ஸ் ஆயிடுறேன். சின்னதாக பண்ணுவார், டீட்டெயிலாக பண்ணுவார், வெரி டீட்டெயிலில். ஒரு நான் ரொம்ப ஷாக்கிற விஷயம், ஒரு வாய்ஸில் ஒரு பேசுகிறோன்னாலும் அந்த அழுது பேசும்போது அது கொண்டு வந்து அந்த விதம் இட்ஸ் என்னென்னா ஒரு என்ன சொல்ல ஒரு டீட்டெயில்டு ஆக்டிங். ஷியான் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், ஒரு கண்டினியூஸாக வரும். அது பார்க்கும்போது உட்காந்து பார்த்துட்டே இருக்கும், கட்டே கிடையாது. இதில் ஒரு சபிதா வந்து அவர் கேரக்டரில் ஒரு கொஞ்சம் போதையே இருக்கணும், இதுவும் பண்ணும், அது எல்லாமே உள்ளே இருந்து பண்ணுவார். அதுவும் ஒருத்தர் அடிச்சானா அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணுவோம்ல, ரியாக்ட் பண்ணி திருப்பி பண்ணுவார். அது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த ஃபிலிம் சீரியஸாக அதை யாருமே அவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணவே மாட்டோம்ல. பட் ஈஸ் இன் டு த கேரக்டர். ஆனால் ஒன்றும் அப்படி கையில் பட்டோன்னே அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும், அதை ரியாக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாஸ்ட் அந்த டைமிங் எடுக்கணும், எல்லாத்துக்கும் அது வந்து அந்த மனுஷனால மட்டும்தான் முடியும். ஈஸ் வேற லெவல். என்ன ஒவ்வொரு வாட்டி படம் பார்க்கும்போது ஒன்றுனா கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. பழைய படங்கள் பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம பார்த்தோமா, அது அப்ப புரியாத சில விஷயம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது இதுக்குதான் அது பண்ணிருக்காரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐபால் மூமெண்ட் இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா வந்து அது தெரியல, இவ்வளவு டீட்டெயிலா நடிச்சிருக்கேன் அது பண்ணும்போது இல்லக்கா நான் அது வந்து ஆனா ஈஸியா பதில் சொல்லிட்டு போயிடுவார். பட் இஸ் தாட் ப்ராசஸிங், த வே லுக் இன் டு த கேரக்டர், அவரோட இது வந்து வேற லெவல். அதனால அவர் அதனால அந்த பயம். தேங்க்யூ. பட் ஆனா அதனால நிறைய ஆக்டர்ஸ் ஓபி அடிச்சுட்டு போயிடலாம், தெரியாது, யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. பட் ஹி நெவர் ஓபி. அந்த ஃப்ரேம்ல வந்து இவ்வளோ 100% இருப்பாருன்னா அவ்வளோ 100% இருப்பார். ஒரு சின்ன இது கூட ஒரு சின்ன இது தெரியாது எடிட்டர் இல்லை ஒன்று அதெல்லாம் அவங்கள படம் அப்படின்ற இருக்கும்ல, அந்த இது கிடையவே கிடையாது. இஸ் ஸோ மச் ஒரு டெடிக்கேட்டட்னா அது வந்து சியான் மட்டும்தான். சீரியஸ். லவ் யூ பாபி. தேங்க்யூ. ஸோ நைஸ், ஸோ ஸ்வீட். எல்லாரும் ரொம்ப அழகா சொன்னாரு. ஸோ கம்மிங் டு த்ரூ யூ டெல் மீ, நீங்க வந்துட்டு இந்த படம் நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சு பண்ணிருப்பீங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவ் டு யூ திங்க் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ்? நீங்க நினைச்ச மாதிரி வந்திருக்கா, இல்ல நீங்க நினைச்சதை விட நல்லா வந்திருக்கா? ஹவ் வுட் யூ ரேட் யுவர்செல்ஃப்? I think the movie itself on a whole, padam பார்க்கும்போது I felt very happy to be part of something so beautiful with people that I consider to be legends. So yeah, நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். I can't say that, but when you were talking to Bobina, I had something that I wanted to say. Yes, please. Actually, I felt that அப்பாவும் பாபினா இந்த படத்தில் they fed off each other's energy. ஆக்சுவலாக நான் அப்போட எல்லாம் படத்தையும் நான் பார்த்து ஸ்டடி பண்ணுவேன் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஐ மீன் நாட் as a conscious thing. அது நிறைய வாட்டி பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் நான் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன், அதெல்லாம் நான் கேட்பேன். அவர் ஒரு திங்கிங் ஆக்டர். He's a very fine thinking actor where he knows what to do to look like that character. To look like that, to convince the audience what he's feeling, to act. He's very good at that. And இந்த படத்தில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவருக்கும் பாபினாக்குள்ளே இருக்கிற சீன்ஸ்லாம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த படத்தில் என்னமோ அவர் உண்மையாக அவங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிஸை யூஸ் பண்ணி அவங்களோட கெமிஸ்ட்ரியை சேனல் பண்ணி அது
they both did that with each other. Even Bobina and even Appa, after a point எனக்கும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சது அவங்க எப்படி ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்களோ அவ்வளோ க்ளோஸ், அதெல்லாம் ஸ்க்ரீன்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி டஃப். No, to live and be that is actually tough. So I feel that even அப்பா இந்த படத்துல அவர் கொஞ்சம் எப்படி சொல்றது, மேபி அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இருக்கிறதுனால அவர் இந்த படத்துல உண்மையா இந்த கேரக்டரை ஃபீல் பண்ணி இந்த கேரக்டரை வாழ்ந்தாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் நடிக்கல சரியா சொல்றேன். இல்ல இது வரைக்கும் அவர் இன்னும் பாபி வந்ததுனால தான் இது வந்துச்சு இன்னும் சொல்றேன். இல்ல இது வரைக்கும் அவரோட மெத்தட் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஐ கெஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி இவால்விங். பட் இந்த படத்துல அவர் பண்ண விஷயம் வந்து அது நீங்களே பார்த்து நீங்களே யோசிப்பீங்க. அது ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, he became காந்தி மகான். he is our மகான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம்னு அந்த மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவரும் ஸ்கிரிப்ட்லாம் படிச்சுட்டாரு. அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் வந்து டப்புன்னு எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு. ஏன்னா வந்து யாரு இவர் வந்து பிதாமகன் நம்ம பார்த்த கேரக்டர்லாம் பண்ணிட்டு அவருக்கு இதுல ஏதாவது தீனி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு டவுட் வரும்ல, டே நம்ம நல்ல ஸ்கிரிப்டாக கொடுத்துருக்கோமான்ற. பிகாஸ் when you get an opportunity to work with someone like Chiyan and he also should feel that character. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லாம் கேட்கல, நான் நம்ம அப்புறம் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஆல் தட். அப்புறம் ரொம்ப நல்லா பார்க்குறப்போ ஒரு நாள் நான் வந்து கேட்டேன், சார் நிஜமாவே ஐ மீன் பரவாயில்ல உண்மையை சொல்லுங்க, ஐ மீன் திஸ் கேரக்டர் இஸ் ஆக்சுவலி ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்துச்சா? பிகாஸ் ஏன்னா அவர் பண்ணாதது கிடையாதுல்ல. ஐ மீன் எஸ் ஷோன் எவ்ரி திங். லைக் வந்து ஒரு ஆக்டிங் நம்ம வந்து பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் போது அவரு சொன்னார், ஐ மீன் அது அப்படிதான் சொல்லணும் அவர் கரெக்டா இல்லப்பா அப்படின்னு சொன்னா. பட் ஆனால் எனக்கு அதை வந்து அந்த சீனா எடுக்கும் போது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி லைக் ஐ வாஸ் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட். ஏன்னா வந்து பிகாஸ் ஆப்வியஸ்லி as a filmmaker I think it's all like the how we are going to extract performances is what makes you as a good filmmaker. I mean writing part is before, but during the shoot extract என்ற வார்த்தை தப்பு தான். how you are actually how your script actually pushes them to perform அப்படின்றதான் சொல்லணும். so as a writer வந்து whether this is challenging to them and as a director when you see it like how that makes it happy. அதாவது வந்து நம்ம எழுதும் போது நம்ம ஒரு விஷயம் ஒன்று வச்சிருப்போம்ல. இப்போ ஏதாவது ஒரு சீனு இப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது நம்ம சியான் மைண்டில் வச்சுட்டு சரி இப்படிலாம் பண்ணுவாருன்னு ஒன்று நினைப்போம். ஆனால் அதாவது அது ஸ்க்ரீனில் அது வந்து when it becomes a reality அவர் வந்து நடிக்கும் போது நம்ம யோசிச்சு எதுவுமே இருக்காது. அதாவது வந்து இப்போ அழுகிறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவர் அழுது அதை வந்து இப்போ பிதாம 2-3 படங்கள்ல அழுதுருப்பாரு, இப்படிதான் அழுவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை சிரிச்சாரு நக்கலா அவர் சிரிக்கிறாருன்னா ஸோ நான் வந்து அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் பி. ஏன்னா அவர் அப்பார்ட் ஃப்ரம் த கேரக்டர் அவர்கிட்ட ஒரு செம்ம ஃபன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு இந்த கேரக்டர் நிறைய ஃபன் இருக்கும். அதாவது வந்து லைஃபை ஜாலியாக வாழ்ற ஒரு ஆள். ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஏன்னா அவரோட ஆக்சுவல் லாஃப் வந்து ஒன்று இருக்கும். அந்த படத்தில் அப்படியே நான் சொன்னேன் அப்படியே சிரிச்சிருங்க சார் அதெல்லாம் ஜாலியாக பாருங்க. பட் ஆனால் தேர் ஆர் சம் சீன்ஸ் விச் நாங்கள் எல்லாருமே டீம் ஏடிஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அப்படின்னு என்ன பண்ண போறாருன்னு உட்காந்துருக்கோம். அதை பார்க்கும்போது வந்து வி ஃபெல்ட் ஸோ டெஃபினெட்லி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அது வந்துட்டு அவர் சொல்ற மாதிரி வந்து இந்த தாட் ப்ராசஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்து அதெல்லாம் இருக்கு. ஐ மீன் தட் வி நோ தட் திஸ் இஸ் வாட் சியான் பிகாஸ் தட்ஸ் வேர் இஸ். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஏன்னா இந்த ஒரு சீன் வந்து ஆக்சுவலி பார்த்தா சட்டையில வந்து மண் ஓட்டணும். அது வந்து நான் 4-5 படம் பண்ணிருக்கேன். எல்லா படத்துலயுமே சட்டையில மண் ஓட்டுற சீன் வந்துடும். அதுதான் லக்கி இது. அந்த ஆட்டோ ஷாட் டெவலப் வந்துடும். ஸோ அதனால அது நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒன்று மண் எட்டு வந்து சட்டையில தேய்ப்பாங்க, இல்ல சட்டையை மண்ணில் தேய்ப்பாங்க. இது ரெண்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து சட்டையை போட்டு மண்ணில் புரட்டி எடுத்து கொண்டு வருவாங்க, இல்லைன்னா வந்து அது ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு மண்ணெலாம் வச்சுட்டு பெயிண்ட் ஏதாச்சும் பண்ணுவாங்க. திஸ் இஸ் 2 மெத்தட்ஸ் தான் வந்துட்டு சட்டில் மண்ணு போடணும் அப்படின்னாரு. ஓகே சட்டையை மட்டும் ஹி ஸ்டார்டட் ட்ரோலிங் கீழே. அப்புறமேட்டு சார் ஏன் சார் அப்படின்னு நான் வந்துட்டு இல்லை அது பண்ணா வந்து அது ஓகே அது ஒன்றா பேட்டர்னா வந்துடும். பிகாஸ் என்ன ஒரு பேட்டர்னா வந்துடும். ப்ளஸ் நீங்கள் சட்டையை கசக்கும் போது ஒருத்தன் கீழே விழும் போது அப்படி விழ மாட்டான்ல. சட்டை வந்து டோட்டலாக கசங்கி இருக்கும் போது அது பேட்டர்னா இருக்கும். அது ஓகே அந்த கேரக்டர் ஆக்சுவலி உருண்டு போடுறதுனால தானே மண் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹி டிட் தட். ஸோ அதெல்லாம் வந்து ஐ மீன் ஃபார் an actor அது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி லேர்னிங். மற்றவங்க எல்லாருமே சொல்ல ஐ திங்க் செட்டில் பார்க்கவங்களுக்கே பார்த்துட்டு we all felt okay this is how I mean because acting is not easy because anything you can write but who transforms that into reality and people see and connect that major responsibility with the actor. So acting is a very very thought oriented job. It's not just about looks and thing, it's more about your mind அப்படின்றது வந்து I felt very சூப்பர் சார். உடம்பு ரீதியாகவும் வரத்துக்குவாரு, மனது ரீதியாகவும் வரத்துக்குவாரு. அந்த ஃபுல்லா தாட் ப்ராசஸ் உள்ள அந்த என்ன சீன் போது உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. உடம்பு ரீதியாகவும் வரத்துக்குவாரு, சாப்பிடவே மாட்டார்.
இந்த இது நான் சேன் பிரியாணி அப்படின்வாரு. என்ன டயட் இருந்தா அந்த பிரியாணி என்னால முடியாது, நல்லா இருக்கும். ஐயோ பாபி வேண்டாம். ஆனா அவருக்கு டயர்டே ஆகாது ஆக்சுவலா. எஸ் சோ மச் எனர்ஜி. ஐ ரிமெம்பர் ஒரு क्वेश्चन அவங்க கிட்ட, சார் 60 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கதை அப்போ கேட்டிருப்பீங்க. 60 படம் பண்ணா எவ்வளவு 100 கதைகள் கேட்டிருக்கணும். எப்படி சார் அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாம அப்படியே இருக்கு? ஐ திங்க் அவருக்கு சினிமா மேல இருக்கிற அந்த பேஷன். அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படத்துலயுமே அவரோட 100% 200% கொடுத்திருப்பாரு ஆக்சுவலி. வாட்எவர் ஹேப்பன்ஸ் ரிகார்டிங். பிகாஸ் ஒரு இன்னொரு என்னன்னா, இந்த படத்துல திஸ் கேரக்டர் ஸ்மோக்ஸ். ஸோ அந்த ஸ்மோக் தம் அடிக்கிறது மாறிட்டே போகும். ஏன்னா வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் படம் வரும், ஸ்டைல் மாறும் அப்படின்றப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஸோ அது வந்து இவர் சொல்லியாச்சு. பட் ஆனால் வந்து ஈ கால் மீ அண்ட் தென் செட் ஓகே என்ன சிகரெட் வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. சார் சிகரெட் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை பிகாஸ் நான் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்கெட்சில் வந்து ஐ யூஸ் டு ஸ்மோக் ப்ரௌன் சிகரெட், அதனால வந்து ப்ரௌன் கலர் இது வேணா, வேற ஏதாவது கேன் திங்க் அப்படின்னாரு. எனக்கு வந்து இந்த டீட்டெயிலில் வச்சு ரெபிடேஷன் இருக்கக்கூடாது இருந்தது. இல்லை ஒரு சீன் இருக்கேன், நான் குடிச்சிட்டு வருவோம் ஆக்சுவலி. ஸோ அதை எடுக்கிறோம், அது ரொம்ப நாள் எடுக்கிறோம். அது அதுபடி ஒரு ட்ரங்கனில் வர ஒரு விஷயம் தான். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இல்லை ட்ரங்கனாக இருக்கணும்னு டக்குன்னு ஒரு பிராண்டி வாங்கி கொப்பளை கீழே ஊற்றிட்டு நிற்கிறாரு. இல்லை அது உள்ள இருந்தாலே அது ஒன்று கொடுக்கும், அந்த ஸ்மெல்லு கொடுக்கும் அப்படின்னு. ஸோ இவன் அதை இல்லை இவன் அதை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டில் குடிச்சிட்டு வந்தான். அது அவர் வாய் கொப்பளிச்சு துப்புனார்ல, அவர் கொப்பளிச்சு துப்புனார், எதுக்காக உள்ள குடிச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஒரு மனுஷன் எவ்வளவு யோசிக்க, கிட்டத்தட்ட அது எப்போ எடுத்த சீனு இதோட கண்டினியூஷன் கழிச்சு அப்படி வரையில அப்போ இது வரதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லொகேஷன் வேரி எல்லாமே இருக்கும். எப்போ எடுக்கணும் அந்த மூணுன்றது அவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ திங்க் பண்ண முடியும். தட் டெடிகேட் டு த கோருங்க. அதெல்லாம் சொல்லலை, ஸ்லாக் ஓபியெல்லாம் அடிப்போம், அது இல்லைங்க. ஆனால் அந்த வந்து ஓபி அடிக்க மாட்டேன். ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கூட இருக்கு. அவருக்கு நம்ம அவரை பார்க்கும்போது, நம்ம திரையில பார்க்கும்போது நம்ம ஒண்ணு நினைப்போம், அப்புறமா அவர் நேர்ல பார்த்த உடனே அவர் அப்படியே அது ஒரு சாதாரண விஷயமா நம்மள வந்து மறக்கடிச்சிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அந்த பக்கம் போய் நடிக்கும் போதோ இல்ல அவர் அந்த பக்கம் போகும்போது ஏதோன்னா, நீ என்ன யாரோட பேசுற, நீ சின்ன விக்கிற மூட பேசிருக்க, கால் தொட்டு கும்பிடு. நோ எக்ஸாஜரேஷன். நானும் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். Very big gift to the series. Yeah, definitely, undoubtedly sir. அது வந்து it's not சும்மா ஏதோ சொல்லணும்னு கிடையாது. அப்படி ஒரு உங்களுக்கும் தெரியும். பட் உங்களுக்கு மேபி எப்படி நீங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கலாம். பட் அதுக்காக நாங்க சொல்லாம இருக்க முடியாது. நாங்க இப்ப நீங்க பேசுறீங்களா, இதே மாதிரி நான் நிறைய வாட்டி வந்து பேசுவோம். நிறைய வாட்டி அவர் என்னன்னா வந்து எஞ்சி போயிடுவாரு. இப்ப இன்டர்வியூன்றதுனால அவர் வந்து டேய் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சேம் திங் லேப் பண்ணி இதே தான் நடக்கும். நிறைய வந்து இந்த வாட் எவர் ரேப் அப் இதெல்லாம் உட்காந்து ஸ்லோவா ஆரம்பிக்கும். அப்புறமேட்டு பார்த்தா ஃபுல்லா டிவில வந்து அவரோட பாட்டு இது போட்டு இந்த சீன் பேசி இப்படி ஒரு கடத்துல ஜிம்லயே என் பாட்டு வந்துச்சு. ஐயோ மாத்துங்க, இவங்க பார்த்தா லைனா போட்டுட்டு அண்ட் பாபி பி டான்சிங் எக்ஸாக்ட்லி தட். அப்படியே அந்த பக்கா இன்டென்ஷனா இருக்கும். பக்கா ஃபுல்லா அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு எல்லாம் பேசலாம். இதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு செம குணம் ஒன்று இருக்குங்க. என்னென்ன ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், ஒரு டின்னர் என்னது, அதுக்கப்புறம் நம்ம பேசி நம்ம மறந்து நம்ம உண்டன்னு பார்ப்போம்ல, அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் போய் கவனிப்பாரு. அது யாரா இருந்தாலும் சரி, கண்ணா நீ சாப்பிட்டியாடா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டியா இல்லையா இங்க கம்மியா எல்லாத்துக்கும் அந்த அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதான் அவரோட குணம். ஒரு ஆக்டர் பசியோட இல்ல சாப்பிடாம ஸ்கிப் பண்ணி இருக்கவே முடியாது. ஆனா இவர் சாப்பிட மாட்டார். இவர் சாப்பிட மாட்டார். இட்ஸ் லைக் வெரி கூட அப்படிதான். எங்க இருந்தா அங்க சாப்பாடு வாங்கி தருவாருன்னே தெரியாது சார். எப்படி சார் வாங்கி தந்தீங்க? எப்பவுமே அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா இத்திருண்டு பவுல ஒரு சாப்ஸ்டிக் வச்சு தான் சாப்பிடுவாரு. சரி பிரேக் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா அது அந்த ஃப்ரூட்ல இருந்து எடுத்து, ஏன்னா நம்ம சாப்பிடலன்னு கொடுத்துருவாரு. இப்ப சார் கொடுத்துட்டாரு, நம்மளால எடுக்காம இருக்கும். ஆனா சார் சாப்பிடுறதே அதுதான் இருக்கும். அதை புரிஞ்சு நீ நாயே அப்படின்னு நம்மள திட்டுவாங்களே, என்ன பண்றது? ஒன்னே ஒன்னு லைட் எடுத்து போதும் சார், எனக்கு பசி போயிடுச்சு, எனக்கு பசி போயிடுச்சுன்னு கெஞ்சிட்டு இருப்போம் அவர்கிட்ட. சார் இப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. பட் there's something so nice Dhruv said, and you know அதே வந்துட்டு செகண்ட் பண்ணாரு நம்மளோட சிங்கம் கூட. ஸோ அவர் சொன்னாரு, நீங்க வந்துட்டு அவர் என் அப்பாவா இருக்கனாலே தெரியல, ஒரு சின்ன ஒரு இமோஷன் இருந்தது அவருக்கு இந்த படத்துல, அந்த ஒரு டேட் சன்னா நடிக்கும்போது. எங்கேயாவது உங்களுக்கு did you had to tell yourself okay you have to act, you have to get out of it, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? Did you feel overwhelmed seeing him or anywhere like that? யூவோட பண்றது இட் வாஸ் வெரி, எனக்கு அவனோட ரோல் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதோட பண்ணும்போது அதுக்கு அந்த இது நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போன பிறகு ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் அதில் வந்து நாங்கள் நடிக்க போனோம்னா அது நம்மளோட அது இன்ஃபேக்ட் அந்த ஷார்ட்ல கூட நான் கார்த்திகிட்ட சொன்னேன், வண்டியில் என்னை வந்து என் கூட பேசணும்,
சட்டை பிடிச்சி உழுக்குனா லைக் குத்திட்டான் உழுக்கும் போது இஸ் நாட் பாதர்ட் லைக் அவனோட கேரக்டருக்குள்ள போயிட்டானா நானும் இல்லை யார் வேணாலும் வேற லெவல் இஸ் லைக் தட் இஸ் வெரி ரியல் லைக் பண்ற போது ஸோ அவன் வந்து நினைக்க மாட்டாப்ல ஓ அப்பா ஸோ இஸ் லைக் தட் ஐ அம் ஆல்சோ லைக் தட் சேம் திங் ஸோ when you're ஃபைட்டிங் நீங்க லைக் ஃபைட்டிங் சீனா இருக்கட்டும் இல்லைன்னா திங் நாங்கள் 2 பேரும் பாட்டுலாம் இருக்கு நாங்கள் 2 பேரும் பாடிக்கலாம் போவோம் So whatever I'm saying, we never அது வேற நான் சொன்னேன்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் போயிடுவார் வேற நான் தனி கார்ல தான் போகணும்னு சொல்லிட்டாராமே நாங்க 2 பேரும் சம்பந்தமே இல்ல இஸ் an actor I'm an actor அது வந்து எந்த இதுவும் இல்லை பட் as a son போது I didn't feel like that I thought of him as an actor ஒரு காம்படிட்டரா தான் பார்த்தேன் இப்போ பாபியே பார்க்கும்போது when I see பாபி கலக்குவாப்பல அவர் சீன் so you need to be in that like அந்த ஜோன்ல இருக்கணும் யூ cannot அந்த இடத்துல வந்து தம்பி ஹிந்தி அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம்ல எதுக்கு ஐ திங்க் அப்பாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வெரி டெக்னிக்கல் அப்ரோச் பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ரியலாக இருக்கும் பட் அவர் பண்ணுற எல்லா வேலையுமே டெக்னிக்கலாக இது ஹில் பி வெரி ஸ்ட்ராங் டு கேமரா எங்கே இருக்குது எந்த லைக் நிறைய விஷயம் யோசிச்சுட்டே பண்ணுவார் போல பட் அந்த when you see it you think that he is actually not acting he's living it when you see it இதெல்லாம் அவர் யோசிச்சிருக்கவே மாட்டாருங்கற மாதிரி ஒரு நடிப்பா இருக்கும் that is him you see any movie of his yes you don't believe that that's him after a point la ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் you really feel that he is the character like for example இருமுகன் கூட சொன்னாரு so totally two different இவரா நடிச்சாராங்கற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வாக்லயே it'll be like நான் இந்த I think 2 days back I was watching Bhima பார்த்துட்டு இருந்தேன் so this reminds me because I was talking about their relationship அந்த படத்துல அப்பாக்கும் பிரகாஷ் ராஜ் சர்க்குள்ள இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் and every time he looks at him there'll be so much like I don't know so much passion and so much love and even the way he played that character kuda adu I really believe that he is Sekhar from Bhima I feel proud எனக்கு எங்க ஒரு சந்தோஷம்னா சரி நம்ம அப்பா இப்படி சண்டை போடுறாரு இத்தனை பேரை you know he's beating up and all that ஒரு satisfaction இருக்கும் but அதை தாண்டி அவர் பார்க்கும்போது I really feel for the character because he's so good இந்த படத்துல பீமா இப்படி இருப்பாரு கட் பண்ண தெய்வ திருமலை அப்படி என்னங்க அப்படின்றதா அதை பத்தி பேசி நம்மளால முடியல எவ்வளவு இப்படி பண்ண அதான் சொன்னேன் சார் நீங்க பாத்திரம்ங்கிற தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அது கதாபாத்திரம் நீங்க டக்குன்னு வந்து அண்டாமே உடனே இப்படி ஆயிடுறீங்க அப்புறம் டம்ளர்னா இப்படி ஒரு பாத்திரம் ஒரு படம் போதும் யாருமே பண்ணவே முடியாது சரி இது போதும் நான் இது ஒண்ணு சொல்றேன் இதெல்லாம் போதும் தேங்க்யூ சார் ஒரு ஐய பத்தி நாங்க எவ்வளவு ஃபேன்ஸா பேசிட்டு போக விட மாட்டீங்க அதுல யூ see in this movie எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் இது வந்து ஒரு இந்த படம் அந்த படம் நிறைய திங்க் பண்ணிட்டு உள்ள வரலாம் அப்பா பையன் படம் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் தட் இமோஷனல் திங் நோ பிட்வீன் ஆல் ஆஃப் அஸ் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது இது போக உங்களுக்கு நீங்க வந்து இப்போ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குல்ல ஓகே அப்பா பையன் இது என்னவா இருக்கும்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட் அதை மீறி வேற ஒன்று நடக்கும் அதை மீறி வேற ஒன்று நடக்கும் அவர் ஸ்க்ரீன் பிளேயும் இதோ எடுத்துட்டு அந்த கேரக்டர்ஸ்குள்ள அப்படி ஒரு லைக் ராக்கியும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லைக் பிட்வீன் த 4 of us வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன போராட்டம்னு சொல்லுவாங்க இமோஷனல் போராட்டம் தமிழ் என்ன பாசம் நாட் பாசம் ஒரு பயங்கரமான அந்த ஒரு இதுதான் டோட்டலாவே யாரு அது மாறிக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரொம்ப கார்த்திக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பண்ண ஐ ரியலி லைக் தட் வே தட்ஸ் பிளேட் அவுட் தட் இஸ் ஐ திங்க் தி ஸ்ட்ராங் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் எனக்கு அதுதான் that relationship yeah it's எங்க ரெண்டு பேரும் அப்பா பையனும் பாண்டிங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பாப்பாவும் பையனும் நடிக்கிறன்றது வந்து ஐ ஃபீல் வெரி பட் அது உள்ள போனதுக்கு அப்புறம் அது கிடையாது it will be top seat என்ன நடக்குது that is the shock I told you know it's shock value தான் இருக்கும் படத்துல பாக்கும்போது நீங்க ஒன்னு எதிர்பார்ப்பீங்க பட் நடக்கிறது வேற ஒரு விஷயம் and it's so nice that they are so talented and சனந்தே நீங்க பாத்தீங்கன்னா பேட்டையோட வேற என்ன படம் பண்ணிப்பார்ல பேட்டை he did Jiljan Jack நெஞ்சிங்க பட் ஐ திங்க் ஈவன் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஸ்ரீலங்கன் இதுல கூட ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு இதுல வந்து அவர் ரோல் அவ்வளவு நல்லா இருக்கும் ஐ லைக் தட் பிளே தட் இஸ் கிரியேட்டட் so you that is the thing the whole film I think the strength is that இல்ல ஈவன் முத்து டினீரோ no I told him முத்து நான் சொன்னேன்ல முத்து is like வேற நீங்க வந்து அவரை பேட்டையில ஒரு ராபர்ட் டினீரோ பாத்திருப்பீங்க இவர் முத்து டினீரோ it is like he is a nice character எல்லார் கேரக்டருமே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு done it and I think everybody did well I mean they're saying very nice things thank you very much but I feel it'll be wrong if I don't say it I think எல்லாரும் நீங்க அந்த இடத்துல வந்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த ஒரு சீன் பாபி பண்றபோது அந்த சீன்ல வந்து I had to be so careful நான் கொஞ்சம் தவறுனா பாவி சாப்பிட்டு போயிருப்பாரு இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கீங்களேன் நீங்க அந்த what Karthik you tell me is that the scene will be like that he'll be like பாபியா நானான்னு இருக்கும் த்ருவனா த்ருவா நானா you know த்ருவா பாபியா it'll be like, I think don't you feel that Dhruv that yeah I feel like when I started this process எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சரி கார்த்திக் சாரோட ஒரு படம் பண்றோம் அப்பாவோட my second film பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இருக்கிற ஸ்டோரி வந்து just
It is no longer about Dhruv and me. Yeah. Actually, it's Dhruv and me. லைக் Actually, பாபினா வந்து நிறைய சொல்வாரு என்ன பார்த்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சைக்கோடா அப்படின்னு சொல்வாரு என்கிட்ட பிகாஸ் Bobby will say psycho. he is also நீங்க ஜிகர் தண்டா இல்லனா இந்த படம் பார்த்தா he is also a psycho அதே நேரத்துல அப்பாடி கேரக்டர் பார்த்தாலும் he is aggressive group so of the real morons. but nobody is understanding that the real aggressive person here is Yes, sitting here. அவர் டைரக்டரா கண்டிப்பா கேங்ஸ்டர் இல்லனா சைக்கோ கில்லர் இந்த மாதிரி ஏதாவது இருக்காரு. நான் இத்தனை வருஷமா எனக்கு பழக்கங்க. நான் வந்து ஒரு படம் பீஸா ஓகேடா ரைட்டிங் எங்கேயோ போயிட்டு என்னடா கூடயே இருக்கும். வீக்லி ஒரு 5 ஆவது மீட் பண்ணிடுவோம். இப்படி எழுதுற அப்படிதான் ஐயோ எனக்கு மானலாம் ஓகேடா ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் ரைட்டிங் ஆகட்டும் எப்படி இதுன்றது எனக்கு தெரியல. இஸ் டே பை டே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இருந்து நான் பார்க்குறேன் கார்த்தி தான். ஆனால் வந்து அவனோட படங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அவனோட ரைட்டிங் ஆகட்டும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் வேற லெவலில் போயிட்டே இருக்கு. he is actually like அது எப்படி சொல்றது அது டெக்னிக்கலா அந்த படம் பார்க்கும்போது it seems to be like a very good well made film பட் அதே நேரத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை தாண்டி பெர்ஃபார்மன்ஸஸ் எமோஷன்ஸ் கேரக்டர்ஸ் அவங்களோட கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் அவரு He's used us actually. நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. He knows this fellow will do like this, that one will do like this, this one will do like this, this fellow will do like முத்துனா காமிக்கா கொஞ்சம் பண்ணுவாப்பல பட் அதுல ஒரு இரிட்டேட்டிங்கா ஏதோ ஒன்று லைக் தட் ஈச் கேரக்டர் சனந்த் வந்து ஃப்ரெண்டா வரான் ஓட அவனோட கேரக்டர் எப்படி இருக்கும் தட் ஹீஸ் யூஸ் அது எல்லாமே நல்லா இது பண்ணிட்டு ஹீஸ் புட் இட் டுகெதர். அது ரொம்ப 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 அழகா பண்ணிருக்காரு. I really love it. It's not finally it's not like father and son. It's me him and all. Everybody ஒரு இது இருக்கும். ஆரம்பத்துல முடியறது எனக்கு தெரியல. அதுக்குள்ள முடிஞ்ச ஷூட்டிங் அந்த மாதிரி. And he's very fast, very quiet ஆ போயிட்டே இருக்கும் எல்லாம். But finally படம் பார்க்குற போதெல்லாம் I saw that the emotional play was so strong. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த. அவரை பத்தி பெஸ்டா இருந்தோன்னு மாத்திட்டாரு. This is the truth. No, but is this the truth or not? That you whatever you all say that thank you so much. But I'm saying this is the crux of the movie. I feel. அத சார் நீங்க வந்துட்டு உண்மையா சொல்லுங்க. லாஸ்ட் क्वेश्चन. கேங்ஸ்டர் இருப்பீங்களா இல்ல ஏதாவது சைக்கோ கில்லர் அந்த மாதிரி? இல்ல அது வந்து டைரக்டர் ஆவலனா அது மட்டும் சொல்லிடுங்க நாம முடிச்சுக்கலாம். இல்ல அதான் இன்னொன்னு வந்து I just want to make இந்த மகான் is actually not a gangster movie. அது வந்து it is not about ரவுடிகளை பத்தின படம் கிடையாது. It is like அது ஏன்னா எனக்கே வந்து அது பட் ஆனா என்னன்னா வந்து நிறைய அது அந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே கேங்ஸ்டர் இட்ஸ் அபவுட் அ கேங் இட்ஸ் அபவுட் அ மாஃபியா அதெல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும்ல. என்ன பேசுனே தெரியும். சரிடா. ஏன்னா இவனுக்குலாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த டெஸ்ட் ஆஃபீஸில் வைக்கும்போது அந்த ஒரு சீன் பண்ண வரும்போது வந்து அப்படியே வந்து அசால் செய்த மாதிரி தான் பண்ணான். நான் சொன்னேன் அப்போ வந்து சொன்ன வார்த்தை தான் இது வந்து கேங்ஸ்டர் படம் கிடையாது, நீ கேங்ஸ்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உன் கேரக்டர் இட்ஸ் நாட் ஒரு ரவுடி ஒரு அந்த ஊரே இது பண்ற அது கிடையாது. இது இட்ஸ் அபவுட் வெரி நைஸ் பீப்புள் ஹூ ஆர் என்ன சொல்றது கொஞ்சம் சம் ஐடியாலஜி சம் வாட் எவர் மாரல் இதனால வந்து தே ஜஸ்ட் வாண்ட் டு அவங்க பண்ணணும்னு நினைச்சத பண்ணாம இருக்காங்க. they actually எல்லாரும் justified in that. ஆமா நான் சொல்றேன் எல்லாரும் they are like normal people. Bobby justified, I am justified. We all have a grace like எல்லாரோட இது. So normal people who when they get an opportunity to do what they love what they think is freedom how it takes a turn அவ்வளவுதான் இந்த படம். ஸோ அதுல வந்து கண்டிப்பா ஆக்ஷன் இருக்கு இதெல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். ஸோ அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அதேதான் நீங்க கேங்ஸ்டரா இருப்பீங்களா இல்ல சைக்கோவா? சைக்கோவா இருக்கும் நினைக்கிறேன். பட் அதே நேரத்துல அவருக்கு இருக்கிற அந்த இல்ல நான் கேங்ஸ்டர் ஆகிறது கஷ்டம் இல்லை சார். கேங்ஸ்டர்னா நிறைய பேர் வேணும் உங்களுக்கு. சைக்கோனா ஒருத்தன் போதும். நம்ம 20 பேர் இருக்கோம். உட்கார்ந்த இடத்துல இருப்பான். அதாவது சைக்கோ உட்கார்ந்து இருப்பான். ஆனா நம்மள வந்து விளையாடிட்டு இருப்பான். அப்படிதான் உட்கார்ந்து ரசிக்கிற ஒரு சைக்கோ தான் இருப்பான். நீங்க கேட்ட கேள்விக்கு actually he was on big dada in college. யாரு? நானா சார்? இல்ல சார். ஏதாவது காலையில சிரிச்சுவாங்க. College is done lot of looty. அப்படியே சார் Gangster or not? Gangster னு சொல்ல. I'm saying. நீங்க கொஞ்சம் naughty. You are very naughty. No, he's very naughty. நாட்டி அதாவது ஒரு லிட்டரல் சொன்ன ஒரு கிங் மேக்கர் அந்த ஒரு இதுதான். அந்த மாதிரி ஒரு naughty. நீ சம்மந்தமே தான் பேசிட்டு நாட்டி உனக்கு தெரியாது நாங்களே தான் சொல்லணும். நாட்டிக்கும் கிங் மேக்கருக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் பண்ணுவேன் உட்கார்ந்த இடத்துல இருப்பேன். வேலை பார்த்தா எல்லாரும் இது பட்ட அப்படின்றீங்க. He's not, he was like he was quite college எல்லாம் கொஞ்சம் நிறைய லூட்டி அடிச்சிருக்காரு சொன்னாங்க எல்லாரும். So அந்த இது ஒன்னு இருக்கு. Plus his thinking is he is basically I think கொஞ்சம் violence இருக்குல்ல கார்த்திக். அது இருக்கு. அது வந்து நீங்க இது பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. Good sir. அந்த violence இதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி நல்ல படமா எடுத்து நல்ல விஷயம் வந்து சந்தோஷமா அதை பார்த்து என்ஜாய் பண்றோம் சார். இது actually நல்ல விஷயம். Actually காந்தி வந்து சரி அந்த இது so actually இல்ல இந்த படத்துல வந்து நீங்க violence is not for violence. It's not like that. இது வந்து ஒரு fighting gangs அப்படி இல்ல. there fight இருக்கும் action இருக்கும் அதெல்லாம் இருக்கும். But the way he's put it, it's an emotional film actually. Emotional. So அவர் வந்து ஒரு
ஹார்ட் உள்ள கேங்ஸ்டர் இல்லை ஹார்ட் உள்ள சைக்கோ. So nice. It was such a lovely conversation. உங்க எல்லாரோடையும் பேசுறது அப்படியே டைம் போனதே தெரியல, அப்படியே ஏதோ பேசிட்டு அப்படியே போயிட்டோம். ஸோ உங்களோட ஃபேன்ஸ் Feb 10th வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு what do you want to tell them? So everybody, you want to go first, sir? Yeah, என்னோட ஃபேன்ஸ் ஐ திங்க் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ திங்க் பேண்டமிக் ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் எல்லாருக்கும். அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் டு எவ்ரி ஒன். பட் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நல்லா தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் ரசிகர் எல்லாருக்குமே அது எங்கள் எல்லாருக்குமே அந்த தியேட்டரில் பார்க்கணுன்றது இருக்குது. அது வந்து இப்போ படத்தை ஓடிடின்னு வரும்போது எங்களுக்கு புரிஞ்சது இந்த டைமில் இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அது வந்து இப்போ நம்ம படம் பார்க்குறோமா எனக்கு தெரியுது, எங்கே பார்த்தாலும் அது வந்து அந்த எஃபெக்ட் அதே தான் இருக்கும். ஸோ 10th அன்னைக்கு February 10th அது வரப்போகுது. அண்ட் ஐ திங்க் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பேஷனட்டாக உருவாக்கின ஒரு படம். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, இன்னொரு படம் பண்ணிக்கலாம். பட் நோ வரேன் அதை விட்டுருங்க. நோ அதை விட்டுருங்க ப்ளீஸ். ஐ டிட் தட். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இட்ஸ் a nice play. Just waiting for that. Sure, 3 years அவங்களோட ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So Feb 10th they're going to jump in and watch that. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, நாங்கள் வந்து ஐ மீன் இந்த படம் எடுக்க ஆரம்பிச்சது பிகாஸ் திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இந்த பேண்டமிக் அந்த கொரோனான்ற விஷயம் வந்ததுக்கப்புறமேட்டு நான் எடுக்க ஆரம்பித்த படம் இதுதான். ஐ மீன் ஐ திங்க் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்க்கு அப்புறம் தான் வி ஸ்டார்டட் த ஸ்கிரிப்ட். ஸோ வந்து கொரோனாவும் என் கூட ட்ராவல் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஷூட்டிங். அண்ட் தென் ஸோ அது வந்து ஒரு மாதிரி புது ஒரு ஆடட் பர்டனாக தான் எல்லாருக்குமே இருந்துச்சு இல்லையா அந்த தாட். ஸோ அது எல்லாத்துலேயுமே பண்ணி ஸோ அது பண்ணி இப்போ இந்த படம் ஒரு கருத்து மேலே எங்களுக்கு எடுத்து வச்சா வி வாண்ட் டு see the film, ஐ மீன் the final film with the audience அப்படின்ற மாதிரி. ஸோ now it's coming in Amazon Prime on Feb 10th and I'm so happy that audience-க்கு வந்து we are presenting our film. So and I'm very very curious to know how they will like it or what their என்ன சொல்ல போகிறாங்கன்றத ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள். டெஃபினெட்லி I think it won't disappoint you and I'm very very eager to know how will you like this film. Thank you. Bobby. சேம் 10ஆம் தேதி அவங்க வந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ்லி என்ன சொல்றது, மகான் கண்டிப்பாக ஒரு ஏன்னா பர்சனலாக நான் சொல்கிறேன், இட் வில் கிரியேட் தட் இது ஃபியூச்சரிஸ்டிக்கில் வந்து ஒரு குட் புக்ஸில் இருக்க வேண்டிய ஒரு ஃபிலிமாக மகான் வந்து இருக்கும் 100%. அப்படி ஒரு படம் சும்மா அது எல்லாரும் கண்டிப்பாக February 10th நீங்கள் பார்ப்பீங்க. Super. So Dhruv, 240 countries-ல வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம். So across the globe. Yeah. People from different ethnicity are going to watch it and they're going to enjoy it. What do you want to say? I think for me personally, this is a dream team for me to be part of. So, நான் என் வாழ்க்கையில் எத்தனை படம் பண்ணாலும் this will be my most special one always. And அது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா தெரில, but I feel I gave my soul to this character in a way. So I would want everyone to see that. Find out what they all think. So please watch it. Feb 10th, Amazon Prime. Yeah. So Can I go through with mine again? yes, sir. I think Dhruv சொன்ன மாதிரி it's just I just realized, I mean நான் அவ்வளோ பேசணும் அதை மறந்துட்டேன். It's like for me த்ருவுக்கும் எனக்கும் இனிமேல் அடுத்த படம் எப்போ பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. I really don't know. பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இல்லை அடுத்த படம் கூட இருக்கலாம், I don't know. பட் எனக்கு வந்து அவனோட என்னைக்காவது நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். I didn't realize that it'll happen so soon. I have to thank Karthik for that. Thank you for making அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கதையில் நாங்கள் 2 பேரும் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ வைப்போம், நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம், ஒரு ஃபோட்டோ நம்ம கண்டிப்பாக அங்கே இருக்கும். அது வந்து ஏன்னு தெரியல, மேபி அந்த மூடு அந்த டைம் திஸ் மூவி வில் பி எங்கள் ஹார்ட்ஸில் வந்து இது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். வாட் எவர் த ஃபில்ம் வாட் எவர் இட் சேஸ் அவர் என்ன சொல்ல விரும்பணும் அது வேறு விஷயம். பட் எனக்கு அதில் த்ருவோட இது அண்ட் த ஃபேக்ட் தட் ஐ ஆக்டட் வித் மை பிரதர் Bobby and the whole team with Karthik's movie. I've always thought he's such a fine director, one of the best, and I wanted to be in his film. And that whole thing is such a good team effort. And like I think Karthik said it very nicely. எங்களோட மெயின் நோக்கம் எல்லாருமே நம்ம படம் பண்ணுறது வந்து ஒரு ஆடியன்ஸை ஒரு ஃபேனை ரீச் பண்ணுறதுக்கு தான். அண்ட் இந்த படம் வந்து இட் ஹேஸ் டு see daylight. இது வந்து நம்ம வெயிட் பண்ணோன்னா அப்புறம் எப்போ வரோம்னு அப்படிலாம் தெரியாது. இப்போ வந்து கரெக்டான டைம். ஐ திங்க் இது வந்து ஒவ்வொரு சாங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், அவ்வளோ வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ். எனக்கு வந்து அந்த இந்த படம் வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஓடுமா அதெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு வந்து எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எந்த இடத்துலையும் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு எல்லாமே ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஏதாவது எவ்ரிபடி இஸ் பின்
ஸோ வார்ம் அபவுட் அண்ட் இட்ஸ் பின் ரிசீவ். அந்த ஒரு வைபே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் அந்த மூவியே வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குன்னு இல் பி. ஸோ 10th ஐ திங்க் கேஸ் ஜஸ்ட் புட் அஸ் டு த டெஸ்ட். படத்தை பாருங்கள் அண்ட் இல் பி நைஸ். நம்ம யாருமே உங்களை தேட்டரில் மீட் பண்ண முடியல, ஸோ கண்டிப்பாக உங்களை வீட்டில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you so much, and all the very best. So looking forward to Feb 10th, and thank you, Didi. Like you really, ரொம்ப it was very nice talking to you. The energy as always. யாரோ சொன்னாங்க சில்வர் டப்பால ஒரு காயினை போட்டு உழுக்குனா அதான் அந்த சிரிப்பு தானே எங்களுக்கு. அவங்க சிரிச்சிட்டாங்க. நீங்க ஒரு கர்ஜனை ஒன்று பண்ணுங்க. ஏ ஒரு டான்ஸ் இத ஏதோ ஒரே ஒரு ஸ்டெப் ஒண்ணு மட்டும் பண்ண ஃபீல் சேவா இல்ல இன்டர்வியூல நாங்க வந்து இல்ல அவரை ஓட்டுறோம்னு நினைக்கிறீங்க. he will do it exactly என்ன மாதிரி பண்ணாரு, சூர்யா மாதிரி பண்ணாரு, ரஜினி சார் மாதிரி பண்ணாரு, சிம்ரன் மாதிரி பண்ணுவார். அடடா சிம்ரன் மேம் இல்லாத குறை அந்த புத்தமகன் டான்ஸ் நீங்க எவ்வளவு நல்லா இப்போ நீங்க சிச்சி பண்ண வேண்டாம் சொல்றேன். on that note அத நீங்க நாங்க வேணா ஒரு சின்ன deleted scenes போட்டு அவரோட டான்ஸ் மட்டும் எங்க போட்டுறோம். நீங்க வந்து February 10th அன்னைக்கு அத பாருங்க. thank you so much. I love that. Thank you very much. Ponvanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Best suitable for front load and top load washing machines.